Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. அண்ணாமலை அவர்கள் எதற்கும் லாய்க்கு இல்லாதவர், மெச்சூரிட்டி இல்லாதவர், அரசியலில் பக்குவப்படாதவர், சுட வச்ச பாலை குடித்து நாக்கு சுட்டவன் மோரை பார்த்து கூட ஊதி ஊதி தான் குடிப்பான் என்பது போல அண்ணாமலை செயல்பாடெல்லாம் இருக்கு. நாங்க ஜெயக்குமார் நான் வடக்கு ஒட்டது பேசணும், நாங்க திருப்பி பேச ஆரம்பிச்சா ஜெயக்குமார் தாங்காது. மதம் பிடித்த யானையை விட மதவெறி பிடித்த பாஜக ஆபத்தானதுன்றாரு. இஷ்டத்துக்கு பேசினா உனக்கு தான் பேச தெரியுமா? என்ன அர்த்தம்? ஜெயக்குமாருக்கு தான். நாங்க இந்த அம்மா இருக்கும் போதே ஃபேஸ் பண்ணாலுங்க. அரசியலா பண்ணுங்க, வியாபாரம் பண்ணாதீங்க. நீ பாருங்க, ஜெயக்குமார் அண்ணாமலை பத்தி பேச தகுதியே கிடையாதுங்க. உன்னை என்கிட்ட விவாதிக்க தயாராவரு உடனே என்ன பேசுறது? நீ ஓவரா இஷ்டத்துக்கு பேச மைக் கட்சா என்ன பேசுற ஜெயக்குமார்? இந்தியாவின் இரும்பு மனிதர் மோடி அவர் தான் திருப்பி தேர்ட் டைம் அவர் பிரைம் மினிஸ்டரா வருவாரு. வல்லபாய் பட்டேல் இல்லையா இப்ப இரும்பு மனிதர்? இப்ப மோடி இரும்பு மனிதர் ஆயிட்டாரா? இளைய தலைமுறைக்கு நாங்க இப்ப எங்களை மாதிரி ஆளுங்க இப்ப அவர் தான் நான் பார்க்கணும். ரெப்ரசன்டேஷன் கொடுக்காத செல்வ பெருந்தகை எப்படி கோர்ட்டுக்கு போக முடியும்? ஏன்னா கோர்ட்டுக்கு போன நிக்காது. எலெக்ஷன் கமிஷன் கொடுக்க முடியாது. பொலிட்டிக்கலா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம், யார் வேணாலும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். இந்த செல்வ பெருந்தகை ஸ்டேட்மெண்ட்லாம் சீரியஸ் எடுத்துக்க முடியாதுங்க. காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் சார், அவர் என்ன வேணாலும் பண்ணலாங்க. இதே செல்வ பெருந்தகை தான் விடுதலை சிறுத்தையோட கட்சியோட சேர்ந்து சத்தியமூர்த்தி போன ஆளை வச்சு அடிச்சாரு. அவரு ராஜீவ்காந்தி கொலையாளிகளுக்கு சப்போர்ட் பண்ணி மீட்டிங் போட்டவர். மோடி ரொம்ப நியாயவான் தான். கொஞ்சம் காத்திருங்க, அவசரப்படாதீங்க. அந்த 1ஆம் தேதி மக்கள் வாக்கு போட்டுட்டோம், அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு என்ன பாதிக்குது? நம்ம மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவங்க தியானம் பண்றதுனால இங்க இதுனா லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் என்ன கிரியேட் ஆகுது? இப்ப மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை போன்றவர்களே கீழே தானே சார் உட்கார்றாங்க. ராஜீவ்காந்தி எங்க உட்கார்ந்தாரு? நான் கேட்கறேன், இவ்வளவு பேசுறேன். இந்திரா காந்தி எங்க உட்கார்ந்தாரு? போகும்போது இந்திரா காந்திக்கு கை சிம்பல் காமிச்சதே யாரு? பெரியவர் சந்திரசேகர் சரஸ்வதி சாமிகள். ராஜீவ்காந்தி எங்க நான் பார்த்திருக்கேன். ராஜீவ்காந்தி மூப்பனார், தலைவர் மூப்பனார், தலைவர் வாழப்பாடியில் எங்க உட்கார்ந்தாங்க? ராஜீவ்காந்தி எல்லாருமே இல்லங்க எங்க அந்த நீங்க வெறும் பிஜேபி லீடர்ஸ் பேசாதீங்க. 2000ல கலைஞர் ஒரு பிரஸ் மீட்ல RSS சமுதாய இயக்கம் பிரஸ் மீட் சொன்ன முரசொல்லே வந்திருக்கு. நீங்க பேசுறத பார்த்தா நாளைக்கு திரு அண்ணாமலை அவர்கள்ட்ட கலைஞரே இந்துத்துவ தலைவர்னு நீங்க சொல்லுங்க. இல்ல இப்படி சொல்லுவீங்க போல. ஏதாவது ஒரு பேப்பர் கொடுத்து இனிமேல் சார் அடுத்த 2000ல கலைஞர் கொடுத்த பிரஸ் மீட் இத என்ன பண்றாங்க? நாங்க சொல்ல இத கண்டிச்சு திராவிடர் கழக பொதுச் செயலாளர் தலைவரா இருக்கிற வீரமணி கலிப்புங்குன்ற பேர்ல புக்கே போறாரு. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த அரசியல் தலைவரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளருமான திரு கராத்தே தியாகராஜன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் கராத்தே சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்க போகிறது இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள்? இன்னும் ஒரு 5-6 நாட்கள் தான் இருக்கு. 4ஆம் தேதி என்ன ரிசல்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? திருப்பி நமது மரியாதைக்குரிய இந்தியாவின் இரும்பு மனிதர் மோடி அவர் தான் திருப்பி தேர்ட் டைம் அவர் பிரைம் மினிஸ்டரா வருவாரு. பாஜக மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையில தான் எம்பிங்க ஜெயிச்சு அவர் திருப்பி மோடி தான் பிரைம் மினிஸ்டரா வருவார். வல்லபாய் பட்டேல் இல்லையா இப்போ இரும்பு மனிதர்? யாரு இப்ப மோடி இரும்பு மனிதர் ஆயிட்டாரா? இப்ப இருக்க இளைய தலைமுறைக்கு நாங்க இப்ப எங்களை மாதிரி ஆளுங்க அவர் தான் நான் பாக்குறோம். எதற்காக கன்னியாகுமரியில ஒரு தியானம், விவேகானந்தர் மண்டபம், அதுவும் சுவாமி விவேகானந்தர் தியானம் செய்த இடத்திலே உட்கார்ந்து தியானம் செய்ய போறாரு. ஒரு 48 மணி நேரம் தியானம். இது ஒரு ஆன்மீகமா அரசியலா? எதற்காக வராரு? இல்ல போன 2014ல கூட ஆஃப்டர் மகாராஷ்டிரால போனாரு அவரு. அந்த கோயில போய் அந்த சத்ரபதி சிவாஜி கோயிலுக்கு போனாரு. 2019 கேதார்நாத் கோயிலுக்கு போனாரு. இந்த வாட்டி அவர் ஒரு ஆஃப்டர் திஸ் எலெக்ஷன் இன்னைக்கு முடிஞ்ச உடனே இதுக்கு வராரு, எங்க கன்னியாகுமரிக்கு தானத்துக்கு வராரு. இதெல்லாம் பிரச்சாரம் தான் முடியுது. இன்னைக்கு வாக்குப்பதிவு இன்னொரு ஒரு கட்ட வாக்குப்பதிவு இருக்கும்போது முன்னாடியே இவர் தொடங்குறாருன்னா இது அரசியல்ன்றாங்களே எதிர்கட்சிகள் அத்தனை பேர். சரி, அவங்க எதிர்கட்சிங்க எப்போதும் அப்படித்தானே சொல்லுவாங்க. அவங்க ஏதோ ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கோசரம் நம்ம பண்ண முடியாது. எப்போதுமே பாருங்க, எல்லா தலைவருங்க சில தலைவருங்க இப்போ நம்ம முதலமைச்சர் கொடைக்கானலுக்கு போனாரு, உதயநிதி லண்டனுக்கு போனார். லண்டனுக்கு அவர் எங்க போனாருன்னு சொல்ல முடியாது. நம்ம பல்வேறு சுற்றுலா இடத்துக்கு போனாரு அவரு. ஸோ அது மாதிரி நிறைய ராகுல் காந்தி அப்பப்போ ஃபாரின் போறாரு. அதெல்லாம் போட்டோவா வந்துச்சு. தமிழ்நாடு முதலமைச்சர் போன டூரும் போட்டோவா வந்துச்சு. திரு உதயநிதி அவர்கள் போனதெல்லாம் போட்டோ. இது வீடியோவாவே வரப்போகுது, லைவாவே
ஒளிபரப்பாக போகுது. நம்ம அதெல்லாம் பார்க்க போறோம். வந்து 3 நாள் ஒரு பெரிய நாடகத்தை டிராமாவை பார்க்க போறீங்கன்னு எதிர்கட்சிகள் எல்லாம் சொல்றாங்க. இப்ப சாதாரண செல்லு வச்சுக்கிட்டாவே செல்லு வச்சா டைரக்டாவே யாரும் லைவ் போடலாம். இப்ப சும்மா இப்ப நானே இப்ப வெளில இருந்தீங்க, நீங்களே ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்றீங்களோ இல்ல ஒரு வண்டியில போனா கூட நம்ம வந்து இப்ப Facebook லைவ்னு போடலாம். அது போய் இருக்க டெக்னாலஜியில வந்து அது ஒரு பெரிய விஷயம் சொல்ல முடியாது லைவ் இதுல. அது தேர்தல் கமிஷன் விதிமுறையில வந்து யாருமே வந்து நான் கூட சம்பந்தமா கேட்டேன். நம்ம தேர்தல் கமிஷன் ரூல்ல வந்து எங்கேயுமே வயலேட் ஆன மாதிரி இல்லை. தேர்தல் கமிஷனும் இது சம்பந்தமா வந்து அதிகாரிகளும் கேட்டேன். அது எந்த ரூல்ஸ் வயலேஷன். பிரைம் மினிஸ்டர் எங்க வேணாலும் போகலாம். இப்போ வந்து ஒரு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரு கால்ஃப் ஆடுறாரு. அதுக்கோசம் வந்து ஒரு கால்ஃப் ஆடுறதுனால வெளியூர்ல அந்த வந்து யூத் எல்லாம் கவர் பண்றாரு கால்ஃபை வச்சு. அது தமிழ்நாடு தேர்தல் நடக்கிற சமயத்துல அப்படி பண்ணியிருந்தால் நம்ம விவாதமாக்கி இருக்கலாம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்ப 1ஆம் தேதி போறாரு, டெல்லிக்கு போறாரு. இங்க இந்த எல்லா லீடர்ஸும் 1ஆம் தேதி ஈவினிங் தான் மீட்டிங் சொல்றாங்க. ஆனா மார்னிங்கே அரைவ் ஆகுறாங்க. அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஹைப்பை கிரியேட் பண்ண, நம்மளாம் ஒத்துமையா இருக்கிறோம் அப்படின்னு ஒரு இமேஜ் ஓட்டர்ஸ் மத்தியில ஒரு கிரியேட் பண்றதுக்கு அவங்க ஒரு லாபி பண்றாங்க. இவங்களே அதுக்கு ஒன்னா போறாங்க. ஆஃப்டர் 1ஆம் தேதி 2ஆம் தேதி கூட மீட்டிங் வச்சுக்கலாம்ல அவங்க. ஏன் 1ஆம் தேதி காலையில எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அன்னைக்கு ஒன்னு ஏன் மீட் பண்ணோம்? அவங்க எலெக்ஷன் முடியறதுக்கு முன்னாடி ஏன் டிராவல் பண்ணோம்? இப்ப சென்னை ஏர்போர்ட்ல மீட் பண்ணி பேசுவாங்க. ஒவ்வொரு ஆளுங்க ஒவ்வொரு இடத்துல பிரஸ், முதலமைச்சர் ஸ்டாலின் வீட்டுல இருந்து புறப்பட்டார், இங்க சென்றார், இங்க டிராபிக் நிக்குது, இங்க போனாரு, எல்லா மந்திரிங்கெல்லாம் வழி அனுப்புனாங்க. பாதிப்பு ஏற்பட போறது எல்லா லீடர்ஸும் ஒன்னா சேர்ந்து அங்க மீட் பண்ண போறாங்க சார். கூட்டம் நடத்துறதுக்கும் ஒரு தியானம் 3 நாள் ஒரு பெரிய ஷோவே நடத்த போறாரு மோடி. பாருங்க, இது ஃபுல்லா நேஷனல் மீடியாஸ்ல டெலிகாஸ்ட் ஆகும். அது குறிப்பா வெஸ்ட் பெங்கால்ல விவேகானந்தரை மையப்படுத்தி மட்டுமே அந்த மக்கள் அவங்க வந்து பெரிய ஒரு குருவா பாத்துட்டு இருக்காங்க. அந்த வாக்குப்பதிவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தது அவர் இந்த மாதிரி ஒரு ஸ்டண்ட்டை கொண்டு வராரு. உங்களுக்கு என்ன பாதிப்பு? ஒண்ணுமே ஆகல. சில பேர் சர்ச்சுக்கு போக போறாங்க. சர்ச்சுக்கு போக கூடாதுன்னு சொல்ல முடியுமா? சில லீடர்ஸ் சர்ச்சுக்கு போறாங்க, சில பேர் மசூதிக்கு போறாங்க. எலெக்ஷன் முடிஞ்ச பிரதமர் வேட்பாளர் இல்ல சார். இல்லங்க, அவரோட ஒரு நம்பிக்கை இருக்குது, அது போறாரு. இன்னொரு கட்ட வாக்குப்பதிவு இருக்கு சார், போக கூடாதுன்றாங்க. இது வந்து இதனால என்ன வயலேஷன் பண்றாரு இவர், வந்து மீறாரு, கோட் ஆஃப் கான்டக்ட் மீறாரு. நானும் விசாரிச்சிட்டேனா, எனக்கு தெரிஞ்ச வந்து தேர்தல் அதிகாரிகள் எல்லாத்தையும் கேட்டேனா, ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ட்டையும் கேட்டோம், மாவட்ட தேர்தலையும் கேட்டேன், மாநிலத்தில் இருக்கிற சிஇஓட்டையும் கேட்டேன். அவங்க எந்த விதமான வயலேஷன்ல அவங்களே சொல்லிட்டாங்க. அவங்க ரெண்டாவது வந்து இங்க இருக்க டிஎம்கே என்ன பண்றாங்க அபிஷியலா, இங்க இருக்க அவங்க டைரக்டா RS பாரதியும் தலைமை செயலாளரும் NR இளங்கோ மாதிரி ஆளுங்க தான் இப்ப எலெக்ஷன் கமிஷன்ல பெட்டிஷன் கொடுப்பாங்க. பேர் ஊர் தெரியாத ஆளு, கையெழுத்தே போடாத ஒரு ஆள் போயிட்டு அங்க மாவட்ட தேர்தல் மாநில லெவல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் நானும் பேப்பர்ல பார்த்தேன். இதுக்கு அவன் மாநில லெவல்ல யாரும் டிஎம்கேல இருந்து கொடுக்கல. இன்னைக்கு டிஎம்கே போஸ்டர் ஒரு வழக்கறிஞர் ஒருத்தர் திமுகவை சார்ந்தவர் போஸ்டர் ஓட்டிருக்காரு, பாத்தீங்களா? சென்னை முழுக்க அது பார்த்த ஹேமந்த் அண்ணாதுரைன்னு அது வந்து வழக்கறிஞர் தான் போட்டிருக்காரு அவரு. டிஎம்கே அது சம்பந்தமான காலில் வந்து ராதாகிருஷ்ணன் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் போன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அதுக்கப்புறம் சத்யபிரியா சாகுட்டியும் சொன்னேன். இந்த மாதிரி இது நடக்கும்போது இப்ப சில பேர் போஸ்டர் ஒட்டுவாங்க, மிஸ்டர் கோ பேக் டோன்ட் கம் டு டெல்லின்னு ஒட்டினாங்கன்னா கவுண்டிங்ல லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்லாம் வருமாங்க. இது மட்டும் எப்படி? இது ஏற்கனவே இன்னொரு போஸ்ட் ஒட்டினாரு, இது யாரு நீங்க விசாரிச்சு கம்ப்ளைண்ட் சூமோட்டோவோ கன்சர்ன் வந்து 3 சென்னையில இருக்கிற 3 ரிட்டர்னிங் ஆபீசர்ஸ் இருக்காங்க சென்னையில ஒட்டினது. நீங்க மாவட்ட தேர்தல் அதிகாரி உங்க AR ஓட்ட சொல்லி யாருன்னு விசாரிச்சு சொல்லுங்க. நீங்க சொல்றீங்க திமுக, திமுக அப்ப நீங்களே ஒத்துக்கிறீங்க திமுக தான் ஒட்டிக்குதுன்னு இந்த போஸ்டர். சரி, அப்ப திமுக என்ன பொறுப்பு இருந்தா உங்க அப்ப திமுக ஒன்னாலும் தப்பு. அப்ப டைரக்டா ஸ்டாலின் தான் நேரடியா எதிர்க்க காங்கிரஸ் இருக்கு சார், உங்க பழைய கட்சி சார். நீங்க உங்களுக்கு அந்த வரலாறு தெரியும், காங்கிரஸ் வரலாறு நல்லா தெரிஞ்சவரு. செல்வ பெருந்தகை டே 1ல இருந்தே எதிர்த்துட்டாரு சார். இத தேவைப்பட்டா கோர்ட்டுக்கு போவேன்றாரு. எங்க கோர்ட்டுக்கு போவேன் நானு போ சொல்லுங்க. தயவு செய்து செல்வ பெருந்தகைய நேத்து வந்து பேப்பர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. நேத்து சத்யபிரியா சாகுட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கினார் செல்வ பெருந்தகை. ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் ஏன் செல்வ பெருந்தகை கொடுக்கல? இது வரைக்கும் நிலைப்பாட்டுல அவங்க இது வரைக்கும் கொடுக்கல. இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் எலெக்ஷன் கமிஷனுக்கு. நீங்க ரெப்ரசன்டேஷன் கொடுத்தப்ப தான் கோர்ட்டுக்கு போனோம். ரெப்ரசன்டேஷனே கொடுக்கலையே, நிறுத்திட்டாருல்ல. பத்திரிகையாளர் ஆளை விட்டு பேசினாங்கன்னா நான் மெயில் அமிச்சிட்டேன் டெல்லி எலெக்ஷன் கமிஷன் சொல்றாரு. மெயில் அமிச்சுன்னா எல்லாத்துக்கும் பிரஸ் ரிலீஸ் கொடுக்குறவரு ஏன் செல்வ பெருந்தகை தான் கொடுத்த எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை
ஏன் பிரஸ் ரிலீஸ் பண்ற? எது தடுத்திருக்கு அவரை? பட் மக்கள் கிட்ட அவர் அம்பலப்படுத்துறாரு மோடியை. பாருங்க, இது வந்து தேர்தல் நடத்தை விதிகளை மீறக்கூடிய மோடி ஒரு ஜனநாயக படுகொலை பண்ணிட்டு இருக்காரு. இல்ல, நீங்க தானே சொன்னீங்க அவர் கோர்ட்டுக்கு போவார்னு. ரெப்ரசன்டேஷன் கொடுக்காத செல்வ பெருந்தகை எப்படி கோர்ட்டுக்கு போக முடியும்? ஏன்னா கோர்ட்டுக்கு போன நிக்காது. எலெக்ஷன் கமிஷன் கொடுக்க முடியாது. பொலிட்டிக்கலா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம், யார் வேணாலும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். செல்வ பெருந்தகை ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து சீரியஸ் எடுத்துக்க முடியாதுங்க. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் சார் அவரு என்ன வேணாலும் பண்ணலாங்க. இதே செல்வ பெருந்தகை தான் விடுதலை சிறுத்தையோட கட்சியோட சேர்ந்து சத்தியமூர்த்தி போன ஆளை வச்சு அடிச்சாரு அவரு. ராஜீவ் காந்தி கொலையாளிகளுக்கு சப்போர்ட் பண்ணி மீட்டிங் போட்டவர் செல்வ பெருந்தகை. நீங்க சொன்னீங்களா உங்க பழைய கட்சி நண்பர்னு சொன்னதுனால அவர் ட்ராக் கார்டு சொல்றேன். இதே மாதிரிதான் ராஜீவ் காந்தி கொலையாளிக்கு சப்போர்ட் பண்ணி பேசினவரு. அந்த கட்சியில ஒருத்தருக்காரு, பீட்டர் அல்போன்ஸ் ஒருத்தருக்காரு. அவர் மூச்சு பிடிச்சி பேசுவாரு. அவரை வந்து அப்பப்ப லேபிள் மாத்திப்பாரு. டிவில என்ன சிறுபான்மை ஆணையன்னு போடுப்பாரு. சில பேர் சில டைம்ல என்ன பண்ணுவாரு, காங்கிரஸ்னு போடுவாரு. சில டைம்ல வந்து திமுகவின் ஜால்ராணின்னு வரும். சில டைம்ல சார் அவங்க என்ன போட்டு சார், நீங்க நியாயவான்கள் தானே சார்? பிரதமர் மோடி ரொம்ப நியாயவான் தானே சார்? கொஞ்சம் காத்திருங்க, அவசரப்படாதீங்க. அந்த 1ஆம் தேதி மக்கள் வாக்கு போட்டுட்டோம், அதுக்கப்புறம் நீங்க நடத்திக்கோங்க. உங்களுக்கு என்ன பாதிக்குது? நம்ம மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி வந்து அவங்க தியானம் பண்றதுனால இங்க இதனால லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் என்ன கிரியேட் ஆகுது? இதனால வந்து என்ன கோட் ஆஃப் வயலேஷன் இருக்குன்னு சொல்லுங்க. மம்தா பானர்ஜி சொல்றாங்க இது ஒரு மௌன பரப்புரை. இது மௌன பரப்புரையை கையில எடுத்து அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. எதிர்கட்சி வந்து அவங்க கட்டாயம் இதுதான் சொல்லுவாங்க. அவங்க மோடி தான் எங்க போனாலும் கேமராவோட போய்க்கிறாருங்க. அதாவது ஏற்கனவே சரிவை சந்தித்து கொண்டிருக்கிற மோடிக்கு பிஜேபி எப்படி ஜூன் 4 வீட்டுக்கு போயிடுவாங்க. அதனால இப்ப ஏதாவது பேலன்ஸ் பண்ண முடியுமான்னு இப்ப போய் விவேகானந்தர் மண்டபத்துல உட்கார்றாரு. அங்க கேமரா தேடி வருதுங்க. இன்னைக்கு வந்து வேர்ல்டு லீடர் ஆயிட்டாங்க. பிபிசி, ஏஎன்என், சிஎன்என் எல்லாமே, அல் ஜசீரா எல்லாமே தானா தேடி வராங்க. அல் ஜசீராவும் வந்து கவர் பண்றாங்க, ராய்ட்டர் கவர் பண்றாங்க, ஏஎன்ஏ கவர் பண்றாங்க. ஃபீடிங் கேக்குறாங்க. வந்து ஆட்டோமேட்டிக்கா 150 200 டிவி ஃபீடிங் கேக்குறாங்க. இங்க இருக்க டிவி வந்து செல்ஃப் எடுக்கல. நம்ம என்ன பண்ண முடியும்? இவங்க வந்து நம்ம தாண்டி கும்முடி பூண்டி தாண்டி பாதி பேர் தெரியாது. என்ன சொல்றீங்க நீங்க? சோ அதனால வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால வந்து மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு இந்தியாவோட பெரிய ஒரு எல்லாருமே எதிர்பார்க்கிற வேர்ல்டு லீடர்ஸ் மத்தியில ஒரு பவர்ஃபுல் லீடரா இருக்காரு தலைவர் எங்க பாரத பிரதமர் மோடி அவர்கள். அதனால மீடியா ஆட்டோமேட்டிக்காவே அது வந்து மக்கள் எதிர்பார்க்கறாங்க. அவரை தமிழர்களை இழிவுபடுத்திய மோடி தமிழ்நாட்டுக்கு வருகிறாருன்னு தான் இன்னைக்கு போஸ்டரே பாத்தீங்களா? ஒரு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் போட்டது. அவரை நான் டிஎம்கேன்னு வேற உங்ககிட்ட சொல்லிட்டு வேற நீங்க வேற அதை பிடிச்சுப்பீங்க. கரெக்டா, அது விடுங்க. பட் அவர் சொல்லியிருக்காரு தமிழர்களை இழிவுபடுத்திட்டார் மோடி. தமிழக மக்களை யாரும் அவங்க இழிவுபடுத்தல. ஒடிசாவில் அதெல்லாம் வந்து அவர் அந்த மாதிரி அதை வந்து திருச்சி பேசிட்டாங்க. அந்த மாதிரி சாவி தமிழ்நாட்டுக்கு போயிருக்குதா இங்க இருக்க ஜனங்க பேசிக்கிறாங்கன்னு சொல்லி பேசினார். அங்க ராஜீவ் காந்தி வந்தாருங்க தமிழ்நாட்டு மக்களை நம்பி. இந்த காங்கிரஸ்காரங்க இருக்கிறாங்களுங்க, இவங்க வந்து இங்க தமிழ் மண்ணில் இறந்து போயிட்டாங்க. இப்போ ஒரு குரூப் அந்த ராஜீவ் காந்தி கொலையாளிங்களுக்கு சப்போர்ட் பண்ண அவங்களுக்கே இவ்வளவு பேசுறாங்கல்ல. இப்ப இருக்க காங்கிரஸ் ரத்தத்தை பார்த்தவன், ராஜீவ் காந்தி இறந்த அன்னைக்கு ரத்தத்தை எடுத்துட்டு போனவன். இதே செல்வ பிறந்தே ராஜீவ் காந்திக்கு விடுதலை புலி ஆதரவாளர், அவர் வந்து ஒரு மாநில தலைவராக இருக்காரு இன்னைக்கு. இதே பீட்டர் அல்போன்ஸ் வந்து ராஜீவ் காந்தியோட மனைவி அன்னை சோனியா காந்தியை பத்தி கேட்டாங்க. இப்படியே கேட்டாங்க, உங்க சோனியா காந்தியை பத்தி என்ன சொல்றீங்கன்னு. 98 சன் டிவில வீரபாண்டியன் இன்டர்வியூல மறைந்த எங்க தலைவர் ராஜீவ் காந்தி விதவை மனைவின்னு சொன்னாரு. இது வரைக்கும் எம்ஜிஆரோ கலைஞரோ வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரோ கலைஞரோ வந்து நம் மரியாதைக்குரிய பேரறிஞர் அண்ணாவோட மனைவி ராணி அம்மையார் வந்து மாதிரி சொன்ன அண்ணியார் தான் சொல்லுவாங்க. விதவைன்னு சொன்னா தமிழ்ல நேட்டிவ் வீட்டில் என்ன வார்த்தைன்னு சொல்லும். இது சம்பந்தமா ஏத்து கேள்வி கேட்டணும், கட்சி விட்டு எடுத்துறாங்க 98ல. அதே மாதிரி வந்து சட்டசபையில வந்து 2009 வந்து ஜனவரி மாசம் பீட்டர் அல்போன்ஸ் பேசியிருக்காரு. ரெக்கார்டு பண்ணா நான் காமிக்கிறேன் எவிடன்ஸ். 28 வந்து ஜனவரியில என்ன பேசியிருக்காரு, அது ஒரு துன்பியல் சம்பவம். ராஜீவ் காந்தியின் மரணத்தை கூட தள்ளி வைத்து விட்டு இலங்கை பிரச்சனை தீரலான்னு சொல்லி இலங்கை இந்த மாதிரி வந்து கொலைக்கு ஆதரவா பேசினவங்க, இந்த மாதிரி வந்து ஆதரவா பேசினவங்க, விடுதலை புலிக்கு ஆதரவா பேசினவங்களா நீ காங்கிரஸ் கட்சியில இருந்துகிட்டு நீ காங்கிரஸ் கட்சியை பத்தி பேசுறீங்க. செல்வபுரத்துக்கு பேசுறாங்க. உண்மையா இருந்தவர் அங்க இருந்துக்கணும்ல. என்ன எடுத்துற கட்சி கூட எடுத்துறாங்க. என்ன 2011 ஸ்டாலின் சொல்லி நீங்க உண்மையான காங்கிரஸ்காரரா இருந்தா நீங்க எடுத்துட்டாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி புறக்கணிக்கப்பட்ட பலர் வந்து தன்னை காங்கிரஸ்காரராகவே அடையாளப்படுத்தி அரசியல் இருக்காங்க. உங்களுக்கு அதிகாரம் வேணும்னு பிஜேபி பக்கம் வந்துட்டீங்க. 2019 கட்சி விட்டு ஸ்டாலின் சொல்ற திமுக தலைவர் ஸ்டாலின் சொன்னாருன்னு சொல்லி அழகிரி கட்சி விட்டு எடுத்தாரு. எதுக்கு எடுத்தீங்கன்னா என்ன தப்பு பண்ணனா? நான் ஒண்ணு கட்சி விட்டு போலையா, ஒரு மாவட்டத்துல ஒரு வேலை செஞ்சால அப்ப என்ன சொல்றாரு, திமுக தலைவர் சொன்னதுனால, ஸ்டாலின் அவர்கள் சொன்னதுனால அழகிரி சொன்னார்ல. என் நண்பர் ஜாசன் ஒரு ரிப்போர்ட்டர் கிட்ட போன் பண்ணி சொல்றாரு,
ஒரு ரிப்போர்ட்டர் கிட்ட இந்த மாதிரி அவரு திமுக தலைவர் சொன்னதுனால உடனே அவர் ஸ்டாலின் என்ன சொல்றாரு, அவர்கிட்ட அதே ரிப்போர்ட்டர் ஸ்டாலின் பேசுறாரு வேற ஒரு நண்பர் மூலியமா, எனக்கு அவரை தியாகிட்ட சொல்லுங்க, எனக்கு அது சம்பந்தம் கிடையாது, அழகிரி போய் சொல்றாருன்னு சொல்றாரு. இந்த மாதிரி வந்து ஃபுட்பால் ஆடி எனக்கு கட்சி கூட எடுத்துறாங்க. ஆனா இன்னைக்கு 52 ஆண்டு காலமா கோட்டை விட்டதை பிடிச்சிருவோன்றாரு செல்வ பெருந்தகை. அந்த செல்வ பெருந்தகை மேல நீங்க குறை சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. போட்டி போடுங்க சார், அண்ணாமலையை வச்சு போட்டி போடுங்க செல்வ பெருந்தகையோட. செல்வ பெருந்தகை நான் எங்க போட்டி போடணும்? அவர் வந்துங்க அவரோட ட்ராக் ரெக்கார்டு உங்களுக்கு தெரியும். செல்வ பெருந்தகை பத்தி ரொம்ப டீப்பா போக சார். இன்னைக்கு கட்சியை மீட்டெடுப்பேன், காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவேன்றார் அவர் சொல்லுவாரு. இதே என்ன சொன்னாரு நம்ம அண்ணன் ஈவிகே செலங்கோன்னு சத்தியமூர்த்தி பவன்ல வச்சுதான் வார்த்தையை பேசினார். இதே கோபண்ணா தனிகாச்சலம் எல்லாம் உட்காந்து இப்பயே உள்ளே பிரச்சனை, மாணிக்க தாக்கர் குரூப் அங்க உள்ள வருது இல்ல, அவங்க கோஷ்டி பிரச்சனையே ஹெவி ஆயிட்டு இருக்கு. யாரு செல்வ பெருந்தகை அவரே ராஜீவ்காந்தி ஜோதி எடுக்க கூடாது யாரும் சொல்லுவாங்களா, அதுக்கு எடுத்தாரு. அதை மீறி வந்து ஒரு மாவட்டத்தில் வந்து திரவியம் வந்து டெல்லியில போயிட்டு ராகுல் காந்தியை பார்த்து ஒரு ஜோதி கொடுக்குறாரு. ஸோ அந்த அளவுக்கு அவரு பிரச்சனையே பெருசா இருக்குங்க. சோ அதுக்கு டைவர்ட் பண்றது காமராஜ் ஆட்சி மீட்டுன்னு சொல்றீங்களா, நான் என்ன சொன்னேன், காமராஜர் அந்த சமாதி இருக்குல்ல, இது வரைக்கும் சோனியா காந்தி ராகுல் காந்தி வரவே இல்லைங்க. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் மாவட்டத்தில் இருக்கும்போது பிரச்சனை பண்ணேன், லெட்டர் கொடுத்தேன். யாரு திருநாகர் தலைவர் இருக்கும்போது ஒரு தடவை சோனியா காந்தி வர சொல்லுங்க, அந்த பக்கம் 2-3 தடவை போனாங்க ரூட்ல, வரவே இல்லையே. இவ்வளவு பேசுறவர் சோனியா காந்தி ராகுல் காந்தியும் தயவுசெய்து கூட்டு வந்துருவார் போல தெரியுது. சமீபத்துல போய் பார்த்துட்டு வந்ததா எப்ப பார்த்தாரு, எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்க ஃபர்ஸ்ட் தமிழிசை அக்கா இருக்க மரியாதைக்குரிய தென் சென்னை தமிழிசை அக்கா தான் போய் பார்த்தாங்க. அந்த பக்கம் ஓட்டு கேட்கும் போது பார்த்து அவங்க தான் இந்த இஷ்யூ ரேஸ் பண்ணாங்க முதல்ல எலெக்ஷன் அப்ப. அவங்க ரேஸ் பண்ணி எலெக்ஷன் முடிச்ச பிறகுதான் இவர் போறாரு இவரு. சோ இவர் தனியாலாம் வந்து எதுவுமே செல்வ பெருந்தகை எதுவுமே பண்ணல. அவர் ட்ராக் ரெக்கார்டு எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப நான் டீப்பா, உங்களை விட அதிக சீட்டு அவங்க தான் வின் பண்ணுவாங்க. திமுக தயவுல தான் வின் பண்றாங்க அவங்க. திமுக பூத் கமிட்டி திமுக அது, இவங்க வேட்பாளர்னா ஓட்டு கேட்கறது தான் திமுக இவங்க வேலை. உங்களுக்கு பாக்கி எல்லாமே வந்து செலவு பண்ணது பூத் கமிட்டி. உங்களை விட அவங்க பெரிய கட்சியா தான் இருக்காங்க, நம்பர்ஸ் அதிகமா வின் பண்றாங்கல்ல, அதெல்லாம் சட்டமன்றத்துக்கு நிறைய போறாங்க. நிக்க வேண்டியதான், தனியா நின்று பார்க்க வேண்டியதானே. எங்களுக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பிஜேபி பெரிய கட்சிங்க. அவங்களோட ஆல் இண்டியா பார்ட்டி கம்பேர் பண்ணும்போது நாங்க தான் பெரிய கட்சி. தமிழ்நாட்டில் நாங்க தான் நிறைய ஓட்டு வாங்குவீங்க பாருங்க. தனியா வந்து தலைவர் அண்ணாமலை தலைமையில வந்து ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி டெல்லியில ஃபுல் பவர் கொடுத்தாங்க. தனியா நிக்க வேண்டிய செல்வ பெருந்தகை அவரு அதான் சொல்லிட்டாரு, இப்ப சொல்லிட்டாரு பாத்துக்கலாம். அவர் நிக்கிறாரு எலெக்ஷன் அப்ப எல்லாரும் தலைவருங்க மிஞ்சி போனா ஒரு 6 மாசம் கழிச்சு தான் பிரச்சனை ஆகுங்க. இப்ப எலெக்ஷன் முடிஞ்சா குரூப் கிளம்பிட்டாங்க, இவரை மாத்துறதுக்குன்னு போறாங்க. முதல்ல அவர் பதவி பார்த்து அவங்க கட்சி பிரச்சனை சார். நீங்க சொல்லி செல்வ பெருந்தகை பத்தி சொல்லும் போது நாங்க எப்படி சொல்லாம இருக்க முடியும் இந்த தகவல்ல? அண்ணாமலை எல்லார் பேச்சையும் கேட்டுதான் செயல்படுகிறாரு அப்ப கட்சிக்குள்ளார. ஆமாங்க, எங்க கட்சி வந்து ராணுவம் மாதிரிங்க. எது தமிழ்நாடு பிஜேபி? ஆமாங்க, உள்ளார யாருமே ஏத்து பேச முடியாது. யாரும் பேசுறது இல்ல, யாருங்க அண்ணாமலை மட்டும் தான் பேசுறாருன்றாங்க. யாருங்க சீனியர் தலைவர்கள் அத்தனை பேரும் சொல்றாங்க. எங்க கட்சியில இருந்துங்க ஒரு கட்சி எப்போதுமே டெமோக்ராட்டிக் பார்ட்டிங்க, ஒரு லீடர் மட்டும் தான் பேசுவாரு. புரியுது? அவங்களுக்கு கருத்தை தனிப்பட்ட முறையில் அவங்க கருத்தை சொல்லுவாங்க. கோர் கமிட்டிலயோ ஒரு மாவட்ட மையக்குழுலையோ மாநில மையக்குழுலையோ இந்த மாதிரி எங்களோட கருத்தை சொல்லுவோம். ஆனா லீடர் மட்டும்தான் வெளியில வந்து ஒரு தேசிய கட்சி அவர் ஆத்தரைஸ் பண்ணிருக்காங்க. எல்லா ஸ்போக்ஸ் பர்சன் அவங்களும் பேசுவாங்க. அவர் தலைமை எல்லா தொண்டர்ல இருந்து தலைவர்ல இருந்து டெல்லியில எல்லாருமே வந்து அவர் ஏத்துக்கிறோம். அவர் தான் இன்னைக்கு ஒரு டிஃபரெண்ட் ஃபேஸ். திராவிட கட்சிகளுக்கு வந்து ஒரு சிம்ம சொப்பனமா இருக்கிறவர் தான் தலைவர் அண்ணாமலை அவர். ஜெயலலிதா இந்துத்துவ தலைவரா என்ன? உங்களுக்கு தெரியுமே, நீங்க அவங்களோட நெருங்கி இருக்கீங்க, அவங்களோட மோதல் போக்கெல்லாம் கையாண்டீங்க. நீங்க உங்க மேல ஒரு கோவத்துல கூட இருந்தாங்க ஜெயலலிதா. அதனால உங்ககிட்ட கேட்டா தெரியும், அவங்க இந்துத்துவ தலைவரா என்ன? இல்லங்க, அவங்க தான் நாங்க வந்து கர சேவாக்கு வந்து ஆரம்பிச்சாங்க. ஆளெல்லாம் அனுப்பி ஜெயக்குமார் தான் சொல்றாரு, எங்க ஆளு நாங்க ஜெயக்குமார் பேச்செல்லாம் சீரியஸா எடுத்துக்க முடியாதுங்க. அவர் வந்து இல்லங்க, அம்மா இருக்கிற வரைக்கும் நீங்க அரசியலுக்கு வந்த சமகாலத்துல அவர் வந்திருப்பாருல. யாருக்கு? ஜெயக்குமார். அவரும் மாவட்ட செயலாளர் வட சென்னைக்கு, நான் தென் சென்னை மாவட்ட செயலாளர். அப்புறம் பார்ட்டில சீனியரா இருக்கலாம், 2 பேர் கலீக்ஸ். ஆனா அவர் மாவட்ட செயலாளர், நானும் மாவட்டம், அப்புறம் 2 கலீக்ஸ் தானே. அதனால வந்து அப்ப இருக்கும்போது ஆமாங்க, அவரு அந்த அம்மா இருக்கும்போது பேட்டி கொடுத்துருக்கணும். அவரை அந்த அம்மா இருக்கும்போது நான் பேட்டி கொடுப்பேன், பிரஸ்ல கொடுப்பேன். யாரு நீங்க? ஆமாங்க, நீங்க பாருங்க, எடுத்து பாருங்க. நீங்க நான் இண்டிவிஜுவலா எல்லா வந்து கூட்டம் நடக்கும்போது நான் பிரஸ்ஸ பாப்பேன். எங்க போய் பிரஸ் கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன். இப்ப அதிமுகவின் எல்லா பேட்டியும் ஜெயக்குமார் தான். எல்லாம் இல்லங்க, இப்ப வந்து இப்பதான் கொடுக்குற 2 நாளா, ஒரு 10 நாளா அவர் வந்து அவர் தடை பண்ணிட்டாங்க. உதயகுமார் தான் கூப்பிட்டு கொடுன்னு சொல்லிட்டாங்க. இப்பதான் 2 நாள் திருப்பி வந்திருக்காரு. அவருக்கு ஒரு 10 நாள் அவர் கேக்குறாரு, என்னங்க இது அபத்தமா பேசினுக்கிறாரு, மதம் பிடித்த யானையை விட மதவெறி பிடித்த பாஜக ஆபத்தானதுன்றாரு.
அது வந்து 98ல ஃபர்ஸ்ட் அலையன்ஸ் வச்சது பிஜேபி கூட. ஜெயலலிதா அம்மா தான் ஃபர்ஸ்ட் அலையன்ஸ் வச்சாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து மதமாட தடை சட்டத்தை கொண்டு வந்தது அவங்க தான். அதுக்கப்புறம் ரிவோக்னு சொல்லலாம், பட் கொண்டு வந்தது அவங்க தான். அவங்க எல்லா விதமான கவுத்து விட்டது அவங்க தான். யாருக்கு? அதே போல சீரணி அரங்க கூட்டத்துல வந்து எந்த காலத்திலும் இனிமேல் நாம வந்து பிஜேபியோட நான் வந்து கூட்டு வைக்க மாட்டேன், என் வாழ்நாளில் நான் செய்த பெரிய தவறு பிஜேபியோட கூட்டு வச்சது அப்படின்னு சொன்னாங்க. அதையும் சேர்த்து சொல்லுங்க சார். அங்க அவங்க என்ன சொன்னாங்க, பிஜேபிக்கு இந்துத்துவ கொள்கைக்கு ஆதரிச்சு தான் நிறைய விஷயத்த பேசியிருக்காங்க. அதுதான் இந்து மத நம்பிக்கையை ஆதரித்தாங்களா, இந்துத்துவ கொள்கையா? அதுதான் மதவெறின்றாங்க. ஜெயக்குமார் சொல்றாரு மதவெறி. அவரு சொல்லுவாருங்க, ஜெயக்குமார் பேசுனா சீரியஸா எடுத்துக்க முடியாதுங்க. அவருக்கு அவர் பேரே மைக் டைசனுங்க. மைக்க கொடுத்தனா அவர் கேட்கிற ஸ்டேட்மெண்ட் சார் என்ன சார் இது? உங்க கட்சி தலைவரை வச்சு நீங்க புகழ் பாடி ஓட்டு கேளுங்க, உங்களுக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. எங்க தலைவரை கடன் வாங்கி பேசிதான் நீங்க வந்து ஜெயிக்கணுமா என்ன? அதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுவீங்களா என்ன? ஆனா எந்த காலத்துலயும் அதிமுக தொண்டை உங்க பக்கம் வரமாட்டான் அப்படின்னு அவங்க தெளிவா சொல்றாங்க. அங்க நீங்க பப்ளிக்கே ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களே பிஜேபி பக்கம் வரும்போது இவர் என்ன பேசுறதுங்க? அவரு இது வரைக்கும் நீங்க வந்து 4 வருஷம் வந்து உங்க கவர்மெண்ட் அண்ணன் எடப்பாடி அரசாங்கத்தை காப்பாத்தினது யாரு? அப்ப வந்து டெல்லியில இருக்கிற தலைவர் மோடி தானே காப்பாத்தினாங்க. நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவங்க தயவு தேவைப்படுச்சுல. 4 வருஷம் மட்டும் பிஜேபி தயவு இல்லாட்டி அன்னைக்கே வந்து அண்ணன் தினகரன் வந்து அவரு நம்ம கவர்னர்ட்ட பெட்டிஷன் கொடுக்கும்போது 18 எம்எல்ஏக்கு அன்னைக்கே வந்து கவர்னர் கூப்பிட்டு இருந்தாரு நோ கான்ஃபரன்ஸுக்கு. அன்னைக்கே உங்க கவர்மெண்ட் கவுந்து இருக்கும்ல. சோ உங்களுக்கு ஃபேவரா நம்ம பிஜேபி சைடு வச்சு டெல்லி ஹோம் மினிஸ்ட்ரி கான்ஸ்டிடியூஷன் படி எல்லாம் நீங்க ஆட்சி நடத்தல. யாருக்குங்க ஃபேவரா ஆட்சி பண்ணுவீங்க? உங்களுக்கு யார் யார் தேவைப்படுறாங்களோ அவங்களுக்காக ஆட்சியை நீட்டிச்சு வைப்பீங்க. யார் யார் நமக்கு தேவைப்படல அவங்களை தூக்கி உள்ள சிறைக்குள்ள வைப்பீங்க. அப்போ இடி ஐடி எல்லாத்தையும் இயக்கிறது நீங்க தான். அதே போல ஆளுநரை இயக்கிறது நீங்க தான். நீங்களே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறீங்க. நான் இடிக்கும் அதுக்கும் நம்ம சம்பந்தம் கிடையாது. இதெல்லாம் நான் அப்படி சொல்றேன். இந்த குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க. இடிக்கு வந்து ஃபேவரா என்ன சார் பண்ணீங்க நீங்க? அரசியலமைப்பு சட்டத்தை ஃபாலோ பண்ணுங்க சார். கவர்னரை வந்து மிஸ்யூஸ் பண்ணது காங்கிரஸ்ங்க. நீங்க பண்ணன்னு இப்ப சொல்லிட்டீங்களே. இல்லங்க 18 எம்எல்ஏக்களுக்கான ஆதரவு கடிதத்தை கொடுக்கும்போது நாங்க தேவைப்பட்டா நாங்க ஆட்சியை கவுத்து விட்டுருப்போம்ல அப்படின்னா என்ன சொல்றீங்க? டெல்லியில வந்து ஹோம் மினிஸ்ட்ரி கண்ட்ரோல் தான். நாங்க என்ன ஊருக்கே தெரியுங்க. நீங்க புதுசா பேசுறீங்க. இன்னும் சாதாரண ஒரு குழந்தை கூட தெரியும். கவர்னர் கண்ட்ரோல் பை ஹோம் மினிஸ்ட்ரி. என்ன சொல்றீங்க நீங்க? ஹோம் மினிஸ்ட்ரி யாரு? கண்ட்ரோல் பை கேபினட் மினிஸ்டர். சில விஷயம்லாம் தெரியும் உங்களுக்கு. ரைட்டு சார். அன்னைக்கு நீங்க உங்களுக்கு அவங்க தேவைப்பட்டாங்க, அவங்களுக்கு நீங்க தேவைப்பட்டீங்க, எல்லாமே ரைட்டு. அதற்காக இன்னைக்கு நீங்க ஜெயலலிதா இந்துத்துவ தலைவர்னா எப்படி சார் அவங்க ஏத்துப்பாங்க? கேட்டா கரசேவையை ஆதரிச்சாங்க, அதுக்கு என்ன ஆதாரம் கொடுங்கன்றாரு ஜெயக்குமார். அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றீங்க. ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவ தலைவர்னா சங்கராச்சாரியார் கைது பண்ணிருப்பாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அவர் தானே இந்து மதத்தின் தலைவர் இல்ல? உங்களுக்கு நீங்க பரிச்சயம் தானே இவரோட திரு சங்கராச்சாரியார் அவர்களோட? அங்க மரியாதைக்குரிய காஞ்சி பெரியவர் ஜெயேந்திரர் சரஸ்வதிங்க அந்த அரெஸ்ட் வந்து ரொம்ப டீப்பா போக முடியாது. என்ன அவங்களுக்குள்ள டிஸ்பியூட்னு நம்ம வந்து ஓப்பனா பேச முடியாது. யாருக்கும் அவருக்கும் அந்த இல்ல ஜெயலலிதா இதுக்கும் டிஸ்பியூட் நடந்துச்சு. சங்கராமனை வந்து என்ன டிஸ்பியூட் நடந்துச்சு? அப்புவை வந்து யாரு? அப்பு வந்து ஆற்காடு வீராசாமிக்கு வேண்டப்பட்டவர். ஆற்காடு வீராசாமி மூலியமா தான் அப்பு உள்ள போறாரு. யாரு பிளான் பண்ண ரொம்ப டீப்பா போனா வச்சுங்க. அதெல்லாம் முடிஞ்சு போன வழக்கு இல்ல? முடிஞ்சு போன வழக்கு. மறுபடியும் நீங்க ஏதோ புதுசா அந்த வழக்கு எடுக்கிற மாதிரி ஏதோ ஆமாங்க. ஆற்காடு வீரா ஊருக்கே தெரியும். அப்போ யாருக்கு வேண்டப்பட்டவர்னா என்ன சொல்றீங்க நீங்க? இல்ல 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 தப்பானவர். அவர் வந்து ஒரு குற்றவாளின்னு தானே கைது பண்ணாங்க. நிரபராதின்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ஓகே சார், பின்னால வந்துச்சு. ஆனால் ஒரு இந்துத்துவ தலைவர், ஒரு இந்து மதத்தின் ஆன்மீக குருவான பெரியவாளை கைது பண்ணுவாங்களா? கைது பண்ணுங்க, அவரை தூக்கிட்டு வாங்க. கலைஞர் பிரிட்ஜ் கேஸ்ல அரெஸ்ட் ஆனோன்னு இந்த ஜெயலலிதா அம்மா என்ன பண்றாங்க? டிஆர் பாலுவையும் மத்திய அமைச்சர் டிஆர் பாலு முரசொலி மாறனையும் அரெஸ்ட் பண்றாங்க. டெல்லி வரைக்கும் இஷ்யூ ஆகுது இது. அப்ப என்ன ஆகுது? கலைஞர் இஷ்யூ பண்றாரு. அப்ப என்ன ஆகுது? ஒரு அத்வானி ஹோம் மினிஸ்டரும் நம்ம மரியாதைக்குரிய வாஜ்பாய் வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்காங்க. அப்ப என்ன சஸ்பெண்டட் அனிமேஷன் வரைக்கும் அந்த கவர்மெண்ட் பண்ற வரைக்கும் போனது. அப்ப இந்த அம்மா உதவி கேட்கறாங்க. யார்கிட்ட? ஜெயலலிதா அம்மையார் காஞ்சி பெரியவர் சங்கராச்சாரியர் கிட்ட, ஜெயேந்திர கிட்ட. அவரு போன் பண்ணி தான் சொல்லிதான் உங்க இந்த கவர்மெண்ட்டை வந்து காப்பாத்தி விட்டாரு. அப்ப அதெல்லாம் சொல்லணும்ல நீங்க. இப்ப இந்துத்துவ தலைவர் அவரு தானே அவனை காப்பாத்தி விட்டாரு கவர்மெண்ட்ல. அப்ப என்ன டிஸ்பியூட்? ஆனா தப்புன்னு தெரிஞ்சா அந்த இந்துத்துவ தலைவரே தூக்கிட்டாங்க பாத்தீங்களா? யாருக்கு? ஜெயலலிதா ஒரு இந்து மத நம்பிக்கை கூடியவர், அவ்வளவுதான். இந்துத்துவ தலைவர்னா ஒரு இந்து மத குருவான சங்கராச்சாரியர் எல்லாம் கைது பண்ணணும் சொல்லிருக்க மாட்டாங்க. அன்றைக்கு உங்களுக்கு தெரியும் சார், அன்றைக்கு எத்தனை முன்னாள் ஜனாதிபதிகள், அன்றைக்கு இருந்த ஜனாதிபதி உள்ளிட்ட பலர் எத்தனை போன் கால் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு போச்சுன்றது உங்களுக்கு தெரியும். நான் சொல்லணும்னு ஒண்ணும் கிடையாது. ஆனால் எல்லாத்தையும் மறுத்துட்டு அவரை தூக்கிட்டு வாங்க, ஆந்திராவில இருந்து தூக்கிட்டு வாங்கன்னாங்கல்ல ஜெயலலிதா. கரெக்டுங்க. இப்ப தூக்கிட்டு வந்து பண்ணிட்டாங்க. நீங்க எல்லாத்துக்கும் நீங்க சொல்றீங்களா? நீங்க மதமாட்ட தடை சட்டத்தை கொண்டு வாங்க, வாபஸ் பெற்றாங்க சொன்னாங்களே. அரெஸ்ட் பண்ண பிறகு எத்தனை பேர் அமைச்சு காம்ப்ரமைஸ் பண்ணாங்க தெரியுமா உங்களுக்கு?
இதே சசிகலா நடராஜன், சசிகலாவோட இருக்காங்களா இப்ப, அவங்களோட ஹஸ்பண்ட் எம்என் நடராஜன் எத்தனை தடவை மடத்துக்கு போயிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி மன்னிப்பு கேட்டார் தெரியுமா உங்களுக்கு? ஜெயலலிதா அவர்கள் மன்னிப்பு கேட்ட மாதிரி நமக்கு எதுவும் அவங்க சார்பா அங்க போயிட்டு எத்தனை பேர் ஒரு பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி, எத்தனை இவங்க பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி ஆர்எஸ்எஸ் லீடர்ஸ்ட காம்ப்ரமைஸ் பண்ணி மன்னிப்பு கேட்டாங்க உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியாது சார். பட் ஆனா நான் மடத்துல இருந்ததுனால தெரிஞ்சனால சொல்றேன். ஏன்னா இல்ல எதுக்குன்னா அந்த 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 மாநாடு நடத்தினார் எங்க காஞ்சி பெரியவர் ஜெயேந்திர சரஸ்வதி, எங்க பீச்ல தான் அந்த 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 மத மாட தடசத்துக்கு பீச்ல தான் மாநாடு போட்டாங்க. நான் டெப்டி மேயர் பொறுப்புல இருக்கும்போது அந்த மீட்டிங் நான் தான் நடத்தி கொடுத்தேன் அவருக்கு. ஏற்பாடு பண்ணி ஸ்டேஜ் போறதுல இருந்து அப்பெல்லாம் பீச்ல நடத்துவாங்க, லைட் ஹவுஸ் பின்னாடியும் சீனியர் 2 இடத்துல நடத்துவாங்க. அப்ப இந்த மீட்டிங்கை வந்து ஜெகத்ரட்சன் தான் நடத்துறேன் ப்ராமிஸ் பண்ணாரு. யாருக்கு? பெரியவர் ஜெயேந்திர சரஸ்வதிக்கு. லாஸ்ட் மினிட்ல அவர் வந்து நான் நடத்த மாட்டேன்னு ஏதோ ஒரு சொல்லிட்டார், ஏதோ ஒரு இதுல. ஏன்னா முரளி மனோகர் ஜோஷி மூலியமா நிறைய உதவிகளை பெற்றார். யாரு? காஞ்சி மடம் மூலியமா. அதுக்கப்புறம் அவரோட உதவியாளர் 2 பேர் வந்து பாக்குறாங்க. யாரு? வலசை ஜெயராமன், மதியன். இது மாதிரி பெரியவர் சொன்னார் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்கன்னு. நான் வந்து அப்போ வந்து கார்டன்ல இருக்கிற அவங்க பர்மிஷனோட தான் மீட்டிங்கை நடத்தி கொடுத்தாங்க ஏற்பாடு பண்ணி. நீங்க எப்படி அப்போ வந்து அந்த மீட்டிங் நடத்தல இந்துத்துவ சப்போர்ட் பண்ணலன்னு சொல்ல முடியுங்க? இது என்ன சார், ஒரு இந்து மத ஒரு தலைவர் ஒருத்தர் ஒரு கூட்டம் நடத்தினாரு, ஒரு மாநாடு நடத்தினாரு, அதுக்கு அப்ரூவல் கொடுக்குறாங்க. அதுக்கெல்லாம் அப்ரூவல் கொடுத்தாவே அவங்க இந்துத்துவ தலைவரா என்ன? யாருக்கு? சசிகலா உடன் பயணித்த தோழி அம்மையார் சசிகலா சொல்றாங்க அண்ணாமலைக்கு அறியாமையில் பேசுறாரு, அவருக்கு என்னன்னே தெரியல, ஜெயலலிதாவை இந்துத்துவ தலைவர்னு நான் சொல்றதை கண்டிக்கிறேன்றாங்க. நான் அந்த வந்து சசிகலா அம்மையாரை பத்தி நான் எதுவும் நான் சொல்ல விரும்பலங்க. ஆனா ஜெயக்குமாரும் எடப்பாடியும் அவங்களே எவ்வளவு வந்து அவங்க கூடவே நெருக்கமா இருந்தவங்க, இவங்களை பதவி பெற்றவங்க, எல்லாமே உச்ச நிலையத்துக்கு போனவங்க. அவங்களே ஏத்துக்க மாட்டாங்களா? அந்த அம்மா சொல்றது பொய்ன்னு சொல்றாங்க. நம்மனால பதவி வரலன்னு சொல்றாரு. முதலமைச்சர் ஆனது யாரு? அந்த அம்மானால அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. யாரு? அண்ணன் எடப்பாடியார். அப்ப என்ன சொல்றாங்க? அந்த அம்மால பதவி வரல. இன்னைக்கு எல்லாருமே அந்த அம்மா காலடி தான் எல்லாமே 90%. அரசியல் இல்ல, அந்த அம்மா சொல்றது பொய்ன்னு அவங்களே சொல்றாங்க. அந்த அதிமுக எல்லாருமே சொல்றாங்க. நீங்க ஜெயலலிதாவை நீங்க அந்த கட்சிக்குள்ளார இருக்கும்போது திராவிட இயக்க தலைவியா பாத்தீங்களா இல்ல இந்துத்துவ தலைவரா பாத்தீங்களா? யாருக்கு? அம்மையார் ஜெயலலிதாவை அந்த கட்சிக்குள்ள நீங்க இருக்கும்போது திராவிட இயக்க தலைவியா பாத்தீங்களா அல்லது பார்ட்டி லீடருங்க? அந்த அம்மா பொதுச் செயலாளர். அது எந்த இயக்கம்? திராவிட இயக்கம். அந்த அம்மா பொதுச் செயலாளருங்க, பார்ட்டி பொதுச் செயலாளர், சிஎம். அவ்வளவுதான். என்ன இருக்கு? நீங்க அவங்க எல்லா மதத்துக்கும் சமமா தானே அரசியல் பண்ணாங்க. இப்ப காஞ்சி மாடம் கூட எல்லாத்துக்கும் சம்பந்தானுங்க. தடா பெரியசாமி 2004 அவர் வந்து திருமாவளவன் சண்டை பிரச்சனை ஆன பிறகு அத்வானி கிட்ட சொல்லி சீட்டு வாங்கி கொடுத்தது அவர் தான். எல்லா தலித்து காலனில போயிட்டு கோயில் கட்டி கொடுத்தது அவர் தான். அதாவது ஒரு சமமா உட்கார முடியுமா? சங்கராஜ் பெரியவாளோட என்ன சொல்றேன், சங்கர மடத்துக்குள் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் இயல்பா உள்ள போக முடியுமா? அவரோட கேளுங்க. நீங்க இல்லன்றாங்களே சார். இன்னைக்கு உங்க மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை போன்றவர்களே கீழே தானே சார் உட்கார்றாங்க. ராஜீவ்காந்தி எங்க உட்கார்ந்தாரு? நான் கேக்குறேன். இவ்வளவு பேசுறேன். இந்திரா காந்தி எங்க உட்கார்ந்தாரு போகும்போது? இந்திரா காந்திக்கு வந்து கை சிம்பல் காமிச்சதே யாரு? பெரியவர் சந்திரசேகர் சரஸ்வதி சாமிகள். ராஜீவ்காந்தி எங்க நான் பாத்திருக்கேன். ராஜீவ்காந்தி மூப்பனார், தலைவர் மூப்பனாரு, தலைவர் வாழப்பாடியில் எங்க உட்கார்ந்தாங்க? ராஜீவ்காந்தி எல்லாருமே இல்லங்க இல்லங்க. எங்க அந்த நீங்க வெறும் பிஜேபி லீடர்ஸ் பேசாதீங்க. இப்பதானே பிஜேபி லீடர்ஸ் கண்ணுக்கு தெரியாங்க மடத்துக்கு போறாருன்னு. காலங்காலமா யாரு போயிருந்தாங்க அங்க? தெரியல. அவங்க எப்படி உட்கார்ந்தாங்க? இந்திரா காந்தி போனது. இதே ஒரு கலைஞர் இருக்கிறாருல, கலைஞர் வந்து போன 96 ஒரு சிஎம் இருக்கும்போது தஞ்சாவூர்ல இருந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு அங்க. எங்க கோயில்ல கும்பாபிஷேகத்தை வைக்கணுமா வேணாம்னு ப்ராப்ளம் வந்துச்சு. அப்ப என்ன பண்றாரு? ஒரு ஐஜி இன்டெலிஜென்ஸ் வந்து அலெக்சாண்டர் சாரு கிட்ட, முன்னாள் மரியாதைக்குரிய டிஜிபி ஐஜி இன்டெலிஜென்ஸ் அவர் கூப்பிட்டு என்ன சொல்றாரு? இது வந்து கும்பாபிஷேகம் நடத்தணுமா வேணாமா ஒரு இஷ்யூ இருக்குது, இதை நம்மளால தீர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு? காஞ்சி மடத்தை ஒரு அதிகாரி போறாரு, மூத்த வந்து ஒரு டிஐஜி ரேங்க்ல ஒரு அதிகாரி போறாரு, ஐஜி அலெக்சாண்டர் அனுப்புறாரு. அனுப்பிச்சு இந்த மாதிரி என்ன பண்ணலாங்க சிஎம் கேட்க சொன்னாருன்னு அவர் ஆலோசனை படிதான் வந்து அது பண்ணாங்க. பல முறை ராமகோபாலனோ இலா கணேசன் ஆலோசனை படிதான் இந்துத்துவா எப்படி பண்றது, என்ன ப்ராப்ளம், கலைஞர் ஆட்சி நடத்தினாருங்க. கலைஞர் இதெல்லாம் இதுக்கு நீங்க தான் பொறுப்பு. தலைவரை போய் ராமகோபாலன் கேட்டு ஆட்சி நடத்தினார், சங்கராச்சாரியார் கேட்டு ஆட்சி நடத்தினார். எப்படி பண்ணுவாங்க? கலைஞர் இன்டெலிஜென்ஸ் மூலமா ஆபரேட் பண்ணுவாருங்க, இன்டெலிஜென்ஸ் அதிகாரிங்க. ரெண்டாவதுங்க இன்னொன்னுங்க, 2000 வந்து கலைஞர் ஒரு பிரஸ் மீட்ல RSS சமுதாய இயக்கம் வந்து பிரஸ் மீட்ட சொன்ன முரசொல்லே வந்திருக்கு. நீங்க பேசுறத பார்த்தா நாளைக்கு திரு அண்ணாமலை அவர்கள்ட்ட கலைஞரே இந்துத்துவ தலைவர்னு நீங்க சொல்லுங்க ஸ்டேட்மெண்ட். இல்ல இப்படி சொல்லிடுவீங்க போல. ஏதாவது ஒரு பேப்பர் கொடுத்து இனிமேல் சார் அடுத்த 2000 கலைஞர் கொடுத்த பிரஸ் மீட் இத வந்து என்ன பண்றாங்க? நாங்க சொல்ல இத கண்டிச்சு வந்து
திராவிடர் கழக பொதுச் செயலாளர் தலைவராக இருக்கிற வீரமணி வந்து கலிப்புங்குன்ற பேர்ல புக்கே போறாரு. RSS ஒரு சமுதாய இயக்கமா கலைஞரை கண்டிச்சு சமுதாய இயக்கமா கொஸ்டின் மார்க் போட்டு ஆமா உள்ளார போட்டு புக்கு போட்டு என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, கொடுங்க. இது வந்து தீகா போட்ட புக்ல ரைட் சார். இல்ல சார், இதுல வந்து திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆபதனை அசைத்து விட்ட ஒரு பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். செய்தியாளர்கள் கேட்கிறாங்க, வாஜ்பாய் RSS ஒரு சமுதாய இயக்கம் என்று சொல்வதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? கலைஞர் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. இந்த இஷ்யூவை யாரு பண்ணது? இந்த இஷ்யூவை புக் திராவிட இயக்கம் பண்ணிச்சு சார். இல்ல இப்ப வந்து இந்த இஷ்யூவை இத வந்து நாங்க பிஜேபியோ RSSஓ அந்த சங் பரிவேக்கம் புக்க போல. இத திராவிட இன்னைக்கு வந்து ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சியை தாங்கு பிடிக்கும் தீகா தலைவர் வீரமணி தான் போறாரு. ரைட் சார். போற போக பார்த்தா நீங்க கலைஞரே ஒரு இந்துத்துவ தலைவர்னு திரு அண்ணாமலை கிட்ட சொல்லி நாளைக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுங்க அடுத்து அப்படின்னு விவாதத்தை கொண்டு வருவதற்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லங்க, நான் சொல்றேன் இங்க தமிழ்நாட்டுல நடந்த இன்சிடென்ட் தான் சொல்றேன் நான் வந்து. ஏன்னா இப்ப இதே வீரமணி இருக்காருல்ல, நியாயம் பேசுறாரு ஒரு வீரமணி பையன் எங்க அன்புராஜ் தான் கட்சியோட பொதுச் செயலாளர். கல்யாணம் எங்க பண்ணாரு சொல்லுங்க? வினை தீர்க்கும் விநாயகர் கோயில்ல கடலூர்ல தானே பண்ணாரு. அவரு வீரமணி வீரமணி அப்படி ஏதாவதுன்னா சொல்லுங்க. அவர் வந்து திமுக பொதுச் செயலாளர் யாருங்க நீங்க சொல்லுங்க? ரைட் சார், அன்புராஜ் தான். அன்புராஜ் தானே. அன்புராஜ் வந்து கல்யாணம் எங்க நடந்துச்சுன்னு சொல்லுங்க நீங்க சார். அது அவங்களுடைய ஒருவேளை அவரு வேற ஏதாவது வீட்டை விட்டு வெளியே போய் தனிப்பட்ட முறையில ஏதாவது திருமணம் பண்ணிருக்கலாம். நீங்க வந்து ஊருக்கு நியாயம் பேசுறாருல ஒரு வீரமணி, தான் பையன் வந்து கோயில வினை தீர்க்கும் விநாயகர் கோயில்ல கடலூர்ல கல்யாணம் பண்ணதா இல்லையான்னு சொல்லுங்க. ஆசிரியர் வீரமணி அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு வாங்க சார். ஏதாவது அவர் ஏதாவது பகுத்தறிவு சிந்தனையில இருந்து வலிவி போறாரா? நீ திராவிட தலைவருங்க பத்தி பேசுற ஒரு திராவிட தலைவர்கள் வந்து அவங்க என்ன பண்ணாரு? இந்துத்துவ கொள்கையில வந்து வீரமணி கட்சியோட பொதுச் செயலாளரா வராரு. அவர் எங்க கல்யாணம் பண்ணாருன்னு சொல்லுங்க. வீரமணி மருமக வந்து நீங்க தமிழர் மலையாளின்னு சொல்லுங்க. வீரமணி மருமக வந்து மலையாளி, அன்போட ஒய்ஃப் சுதா வந்து மலையாளி. இல்லைன்னு சொல்லுங்க. இத மாதிரி எம்ஜிஆர் சொன்னாங்க, இப்ப அவரே என்ன சொல்றாங்க? இப்ப இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீங்க என்ன ஓவரால் எல்லாமே இந்து மதம் தான், இந்து தான் அப்படின்ற ஐடியாலஜிக்குள்ளார தான் எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. இல்ல என்ன, நீங்க காஞ்சி மடத்து கூட நீங்க ஒரு தகவல் சொன்னீங்க. அங்க வந்து எப்போதும் டெய்லி தினம் பூஜை நடக்கும். அங்க ஏற்றத்தாழ்வு இருக்குன்றாங்க, சனாதனம் இருக்குன்றாங்க. அங்க பூஜைக்கு நடக்கிறது ஜெயேந்திர சரஸ்வதி பெரியவா இருக்கும் போது பூஜை நடக்கும் போது டெய்லி வந்து சந்தன அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்ப இந்த காதி கிராஃப்ட்ல வந்து எப்போதும் மாசம் தேவையான சந்தன கட்டைங்களை வாங்கி கொடுக்குறது யாருன்னா JM XMP தான் வாங்கி கொடுப்பார். சரி. ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒரு முக்கிய பிரவர், ஏன்னா மரியாதைக்குரிய அண்ணன் ஆருண் தான் வந்து அங்க போய் கொடுப்பார் பூஜைக்கு. ஆமாங்க, அவரு தான் வந்து நீங்க சொல்றீங்களா அங்க எதுவே பார்க்க மாட்டாங்கன்னு. இப்ப இருக்காரு மத்திய இணையமைச்சர் நம்முடைய மேன்மை பொருந்திய திரு எல் முருகன் அவர்கள். நம்ம அண்ணனை வந்து சமமா உட்கார டாக்டர் சுப்பிரமணிய சாமி எப்படி உட்கார வைக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம இவரை எல் முருகன் அண்ணனை உட்கார வைப்பாங்களா? நாளைக்கு கூட வர சொல்லுங்க, மடத்துக்கு கூட வர சொல்லுங்க. நான் சேர் போட்டு அவங்க தனிப்பட்ட அவங்க கீழே மரியாதைக்கு உட்காந்து நம்ம என்ன பண்ண முடியுங்க? நான் சேர் போட்டு தான் உட்காருங்க. நான் ஷர்ட் கிடையாம நான் பார்த்துருக்கேன். மடத்துல 1 மாசம் நான் தங்கியிருக்கேங்க. பழனி பாபா வந்து பாம்பு போட்டுருன்னு சொன்ன உடனே காஞ்சி மடத்துல 89ல் 1 மாசம் தங்கி நான் வந்து அங்க அவருக்கு வந்து கூட வந்து தங்கி அவருக்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுலாம் பண்ணாங்கன்னா, அது பெரியவர் நம்ம சந்திரசேகர் பெரியவர் சாமி இறந்த அன்னைக்கு கூட நம்ம தான் கூட வந்து அங்க ஒரு இது இருக்கும்போது நம்ம கூட அடக்கம் பண்ண நரசிம்மராவ் கூட வந்தார். அன்னைக்கு நம்ம தலைவர் மூப்பனார் கூட போயிருந்தா, பாரத பிரதமர் நரசிம்மராவ் கூட வந்தார். அன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் கூட சொல்லணும். எதுக்குன்னா எல்லாம் TN சேஷனை பத்தி பெருசா புகழ்றாங்க. சேஷன் சட்டை கட்டிட்டு கையில குச்சி வச்சுதான் சுத்தி இருந்தாரு அவரு. அன்னைக்கு அந்த டெத் அன்னைக்கு எல்லாரையும் கூட்டத்தை அடக்குறேன்னு அவர் காஞ்சி மண்டபத்து வாசல்லே வந்து காரை போட்டாரு. புல்லட் ப்ரூஃப் கார் எடுக்கல. ஆனா பிரைம் மினிஸ்டர் நரசிம்மராவ் வராரு. நம்ம மரியாதைக்கு ரிட்டையர்ட் DGP திலகவதி, DIG செங்கல்பட்டு அந்த அம்மா சொல்லிட்டாங்க 10 நிமிஷம் டைம் தரேன் ஸ்டேஷன் கிட்ட, வண்டி எடுக்காட்டி உங்க காரை, ஏன்னா இன்ஸ்பெக்டர் SP சொல்லி கேட்கல, உங்க காரை வந்து நான் வந்து கிரெயின் போட்டு தூக்கிடுன்னு சொல்லிட்டாங்க வண்டியை. அந்த மாதிரி வந்து ஸ்டேஷனே மிரட்டுற ஆளுங்க நேரா பார்த்தனா. அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, இன்னொரு தகவல் எதுக்கு சொல்றேன்னா, ஸ்டேஷன் வந்து 94 மயிலாப்பூர் பை எலெக்ஷன் அப்ப ஒரு 7 ஓட்டு பெட்டி திறந்தே வந்துச்சு அண்ணா யூனிவர்சிட்டியில. அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுக்கவே இல்லை அவரு. ரொம்ப நாளா பிரச்சனை நடந்துச்சே இருந்துச்சு. ரொம்ப நாளா கேட்டேன், கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், வந்து ஸ்டேஷன் இதே போல. அன்னைக்கு டெத் அன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு, அன்னைக்கு பெரியவர் சங்கராச்சாரியர் அந்த பாடியை வச்சு உட்காந்துருக்காரு. சந்திரசேகர் பக்கத்துல காஞ்சி நம்ம ஜெயேந்திர சரஸ்வதி பக்கத்துல நான் நிக்கிறேன். வந்தார், கூடகிற பையனை போட்டு தள்ளிட்டாரு. இவர் யாரு, எதுக்கு நான் சொல்றேன், என்ன அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. நம்ம ஷர்ட் போட்டு தான் கூட நின்னாங்க. நீங்க சொல்ல நான் ஒரு நான் பிராமின் கூட மரியாதை எப்படி கொடுக்குறாருன்னு பக்கத்துல நிக்க வச்சிட்டாரு. என்ன இல்ல காஞ்சி மடத்துல அப்போ ஏற்றத்தாழ்வு எல்லாம் இல்ல. அப்ப ஷர்ட்டோட வராரு, ஷர்ட் இல்லாம வராரு.
இப்போ ஏதோ இஷ்யூ வரும்போது பிடிச்சி தள்ளிட்டான், ஷர்ட்ல கை வச்சு தள்ளிட்டான் அவர் யாரு ஸ்டேஷனை. அவர் போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு, என்னையே கை வச்சு தள்ளுறாங்கன்னு. யாருங்கன்னு உடனே அவர் சொல்றாரு, ஜெயேந்திர சரஸ்வதி உன் வேலையை பாரு, இது மடம், இது அவன் என் கூட இருக்கிறவன், என்னோட ஆளு அப்படின்னு சொல்றாரு. யாரு சேஷன்ட்டே சொன்னாரு. ஏன்னா ரொம்ப நாளா எனக்கு வந்து சேஷன் வந்து சேஷன் கேட்டா யாரு தெரியுமான்னு கேட்டா. ஆனா அவரை கைது செய்யும் போது போன ஒரு காவல்துறை அதிகாரி, நீ எல்லாம் என்னை தொடாத, நான் வந்துடுறேன். அது எந்த வீடியோ இருக்கா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதே சக்திவேலு போய் அப்பெல்லாம் காலை விழுந்தாரு, அவர்கிட்ட காலை வந்து மன்னிப்பு கேட்டாரு. பிரேமானந்த வந்து எப்படி இறந்து போனார் யாருக்குமே தெரியல, எந்த நோய் வாய்ப்பட்டு. திருச்சியில அது எப்படி போனாருன்னு தெரியல, யாருக்குமே தெரியல, எந்த நோய் வாய்ப்பட்டு. என்ன புரியும் உங்களுக்கு? அதெல்லாம் வந்து நீங்க வந்து பார்த்து எவிடன்ஸ் நேரா இருக்குன்னு சொல்லணும். நம்ம சங்கராச்சாரியார்கிட்ட பெரியவாள் கிட்ட எல்லாம் வந்து இப்ப இருக்கிற காஞ்சி மடத்துல யாருக்கும் அந்த ஏற்றத்தாழ்வு எல்லாம் கிடையாது. கிடையவே கிடையாது. நானே மடத்துல தங்கி இருக்கேன் 1 மாசம். அவர் கூட கீழே ரூமே மேல அந்த சன்ஷேட் மாதிரி இருக்க மேல, அங்க நானே கூட தங்கி இருக்கேன்ல. சரி, எங்க ஆளுங்க எல்லாமே ஷர்ட்டை கேட்டு தானே. தமிழிசை அவர்கள் கீழே தான் உட்கார்றாங்க. சரி, அவங்களுடைய விருப்பம், ரைட், ஓகே. ஆனா அந்த அந்த பூஜை இதை வந்து பிரசாதத்தை இப்படி தூக்கி போடுறது என்ன? அது கையில கொடுக்க கூடாதா? கையும் பற்ற கூடாதா? இப்படி யாருக்கு? காஞ்சி மடத்துல நடக்கிறது தான் கேட்கறேன் நானு. காஞ்சி மடத்துல வந்து எல்லாருமே நீங்க பிரசாதம் வாங்கி நம்மளோட எல்லா கோயிலும் அப்படிதான் வாங்குறாங்க. இப்ப மரியாதைக்குரிய முதலமைச்சரோட அண்ணன் ஸ்டாலினோட மனைவி இருக்காங்க, மரியாதைக்குரிய துர்காமா இருக்காங்க. அவங்க கோயில் போனா கூட அவங்க எப்படி வாங்குறாங்க சொல்லுங்க? அந்த டிஸ்டன்ஸ் கீப் அப் இருக்கு. சொல்றேன், இப்ப இருக்க போறாங்களே, இப்ப திமுக அமைச்சருங்க, திமுக மந்திரிங்க, அவங்க மனைவிங்க எல்லாருமே கோயில போய் எப்படி பிரசாதம் வாங்குறாங்க சொல்லுங்க? சோ அந்த ஏற்றத்தாழ்வெல்லாம் வந்து பாக்குறது கிடையாது. ராஜீவ்காந்தி எப்படி வாங்கினாருங்க, மூப்பனார் எப்படி வாங்கினார், தலைவர் மூப்பனாரு, வாழப்பாடி எப்படி வாங்கினாரு, நரசிம்மராவ் எப்படி, அதை சொல்லுங்க. நீங்க எதுக்கு தமிழிசை பிஜேபி லீடர்ஸ் கதையை சொல்றீங்களா? நீங்க அந்த கதையை சொல்லுங்க. நீங்க அந்த காங்கிரஸ் என்ன பண்ணாங்கன்னு நான் நேரடியாக பார்த்தேன்ல. சரி, நான் மெயின் கதைக்கே வந்துடுறேன். அம்மையார் ஜெயலலிதா தன்னை எங்கேயாவது இந்துத்துவ தலைவர்னு அந்த அடையாளப்படுத்தி இருக்காங்களா? நான் வந்து இந்துத்துவ தலைவருங்க அங்க அப்படி சொல்லிருக்காங்களா? போகாத கோயிலுக்கே கிடையாது சார். கோயிலுக்கு போறவங்க எல்லாம் இந்துத்துவ தலைவர் சார், இந்து மதத்தை ஃபாலோ பண்றாங்க சார், அவ்வளவுதான் சார். மேக்ஸிமம் வந்து பிஜேபி வந்து என்னென்ன கொள்கையோ டைரக்டோ இன்டைரக்டோ ஆதரிச்சு பண்ணிருக்காங்க. ஆர்எஸ்எஸ் எல்லாத்தையும் பண்ணிருக்காங்க. ஆர்எஸ்எஸ் ஊர்வலம், எது ஆர்எஸ்எஸ் ஊர்வலம்? ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்துக்கு சப்போர்ட் பண்றது, சப்போர்ட்லாம் பண்ணல. கோர்ட் ஆர்டர் கொடுத்தும் அம்மையார் ஜெயலலிதா தடை பண்ணாங்க ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்தை. அது முழு விவரம் சொல்லிட்டேன் உங்களுக்கு. நான் சொல்லுங்க. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா PFI அவங்க வந்து ஃப்ரீடம் ஃபார் டெமோக்ரஸின்னு ஊர்வலம் நடத்தினாங்க. பாகிஸ்தான் ஆர்மி ஜெனரல் ட்ரெஸ்ஸை போட்டு பேட்ஜை போட்டு. அப்போ வந்து ஐஜி இன்டெலிஜென்ஸ் இருந்த ராமானுஜம் ஒரு நோட் கொடுத்தாரு, இது வந்து ஃபாரின்லேருந்து வராங்க, இவங்க ஆர்மி ட்ரெஸ் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அதுமாதிரி RSS ஊர்வலத்துக்கு இவங்க போடுற ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் ட்ரெஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு நோட்டு கொடுத்தாரு. அப்போ போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரூல்ஸே மாற்றுறாங்க. சென்னை போலீஸ் ஆக்டிவ் மாற்றுறாங்க, தமிழ்நாடு போலீஸ் அமெண்ட்மெண்ட் கொடுக்குறாங்க. அவங்க அந்த ட்ரெஸ்ஸு தான் ப்ராப்ளம். PFI பேன் கோர்ட்ல என்ன சொல்லிட்டாங்க, PFI பேன் பண்ணிட்டாங்க, ஏன்னா அந்த ஆர்மி ட்ரெஸ் யூஸ் பண்றாங்கன்னு. அது மாதிரி RSSக்கும் அந்த ட்ரெஸ் வந்து போலீஸ் துறை வந்து இந்த மாதிரி டிஃபரன்ஸ் இல்லாம போயிடும், லத்தி எடுத்துட்டு போக கூடாது, இந்த மாதிரி கண்டிஷன் சொல்லி தான் மாத்தி தான் அவங்க வந்து ட்ரெஸ்ஸை மாத்தாங்க. கோர்ட் அனுமதி கொடுத்தும் வேண்டாம்னாங்க. இல்ல நீங்க தெளிவா நீங்க திருப்பி இந்த ராமானுஜம் போலீஸ்ல உங்க நண்பர்கள் மூலியமா நீங்க கூட கேளுங்க. நீங்க இப்ப கூட நம்ம உங்களுக்கு RSS ஊர்வலத்தை அம்மையார் ஜெயலலிதா தடை செஞ்சாங்கன்ற இல்லங்க. அவங்க என்ன ரீசன் சொன்னாங்கன்னா, இந்த Dress ரீசன் எல்லாம் கண்டுபிடிக்காதீங்க, தடை செஞ்சாங்களா இல்லையா? இல்லங்க, அலோ பண்ணிட்டாங்க. சென்னையில 3-4 இடத்துல நடத்துனாங்க. நம்ம கமிஷனர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அவங்க கேட்ட இடம் வேற, பர்மிஷன் கொடுத்த இடம். ஆனா ட்ரெஸ்ஸை மட்டும் மாத்த சொன்னாங்க அவங்க. அதனால ட்ரெஸ்ஸை பாத்தீங்கன்னா இப்ப போலீஸ் ட்ரெஸ் மாதிரி இருக்காது. இப்ப ஷூஸ் பெல்ட் எல்லாம் கலர் எல்லாம் மாத்தினாங்க. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அந்த ரீசனுக்கோசரம் ராமானுஜம் கொடுத்த நோட்டை வச்சுக்கிட்டு தான் இந்த அம்மா மாத்தினாங்க. நீங்க கூட போலீஸ்ல கூட உங்க ஆள் தெரியும். உங்களுக்கு தேவையான டிஜிபி, இப்ப ADGP அருண் சார் கூட இருக்காரு. இப்ப ஜெர்மனி போய் லாங் லீவ் போயிருக்காரு. இப்ப கூட தமிழ்நாட்டு வந்திருப்பாரு நினைக்கிறேன். அவர்கிட்ட கூட கேட்டிருந்தீங்க. நீங்க வந்து உங்க போலீஸ் ஃபோர்ஸ் மூலமா அவங்களோட பழைய ஆர்டர்ஸ் இருந்தா, சீஃப் ஆபீஸ்ல ஆர்டர்ஸ் இருந்தா கேட்டு சொல்லுங்க. அதிமுக தலைவர்கள் அத்தனை பேருமே ரொம்ப கோபத்தோடு சில ஸ்டேட்மெண்ட்டை அண்ணாமலைக்கு சொல்லியிருக்காங்க. குறிப்பா திரு ஜெயக்குமார் அவர்கள் சொல்றாரு, அண்ணாமலை அவர்கள் வந்து எதற்கும் லாய்க்கு இல்லாதவர், மெச்சூரிட்டி இல்லாதவர், அரசியலில் பக்குவப்படாதவர், சுட வச்ச பாலை குடித்து நாக்கு சுட்டவன் மோரை பார்த்து கூட ஊதி தான் குடிப்பான் என்பது போல அண்ணாமலை செயல்பாடெல்லாம் இருக்கு. நாங்க ஜெயக்குமார் வடக்கு விட்டு பேசணும். நாங்க திருப்பி பேச ஆரம்பிச்சா ஜெயக்குமார் தாங்காது. நீங்க அவங்க தலைவரை தொட்டீங்கன்னா அவர் பேசுவாரு. 2022 பிப்ரவரி மாசம் ஜெயக்குமார் ஜெயில இருக்காரு.
திமுக அரசாங்கம் உள்ளாட்சி தேர்தலில் பிரச்சனை ஜெயிலில் போட்டாங்க. அப்ப தலைவர் அண்ணாமலை அந்தமான்ல இருக்காரு. அவர் பையன் போன் பண்ணி கெஞ்சுறாரு, யாருக்கிட்ட, எங்க அப்பாவை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கிட்ட போன் பண்ண. போன் ரெக்கார்டு ஜெயவர்தன் இல்லன்னு சொல்லுங்க, ரெக்கார்டு எவிடன்ஸ் அதெல்லாம் விடுங்க சார். அப்படி கிடையாதுங்க. அப்படி சொல்லி காமிக்கல. ஜெயக்குமார் மகன் எங்க அப்பாவை காப்பாத்துங்க, என் குடும்பத்தை காப்பாத்துங்க. அப்ப அண்ணாமலை தலைவர் அண்ணா அந்த மாதிரி சொல்லி கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன் அப்படின்னா சொல்றாரு. கருநாகராஜன் மாநில துணைத் தலைவர் போன் பண்ணி உடனே ஆலந்தூர் கோர்ட்டுக்கு போங்க, இப்ப கொண்டாடுறாங்க, ரிமாண்டு கொண்டு வராங்க. நம்ம எங்க 100 பேர் பிஜேபி ஒர்க்கர்ஸ் போயிட்டு அவரு கூட யாரு கருநாகராஜன் தலைமையில வந்து அவருக்கு ஆதரவு கொடுத்து அவர் தேவையான உதவிகள் பண்ணாங்க. ரெண்டாவதுங்க குண்டா சாக் போட வேண்டியதுங்க அவருக்கு. அப்ப ஓபிஎஸ் கிட்ட தான் அவர் பையன் பேசுறாரு. ஓபிஎஸ் தான் அவர் குண்டா சாக்ல காப்பாத்துறாரு அவர். இதான் நடந்த விஷயம் நான் சொல்றேன். இந்த மாதிரிலாம் ஜெயக்குமாருங்க, மைக் டைசன் அவர் பேரு இஷ்டத்துக்கு பேசுவாரு. ஜெயக்குமார் அங்க அம்மா இருக்கும் போதே ஜெயக்குமார் பேசியிருக்கணும். அப்படி கிடையாது, சும்மா இஷ்டத்துக்கு பேசணும். உனக்கு தான் பேச தெரியுமா என்ன அர்த்தம்? ஜெயக்குமாருக்கு தான். நாங்க இந்த அம்மா இருக்கும் போதே வந்து ஃபேஸ் பண்ணாலும் அரசியலா பண்ணுங்க, வியாபாரம் பண்ணாதீங்க. நீ தவறுங்க. ஜெயக்குமார் வந்து அண்ணாமலை பத்தி பேச தகுதியே கிடையாதுங்க. உன்னை என்கிட்ட விவாதிக்க தயாராவரு வந்துட்டு உடனே என்ன பேசுறது? நீ ஓவரா இஷ்டத்துக்கு பேச மைக் கட்சா என்ன பேசுற ஜெயக்குமார்? ஒருமையில வேண்டாம். அப்படி கிடையாது, மூத்தவர். என்ன முன்னாள் அமைச்சருங்க, எங்க தலைவரை பார்த்து வந்து அரசியல் வியாபாரம் சொல்றாரு. என்ன முன்னாள் அமைச்சர் அவரு? சபாநாயகர் பதவி விட இடத்துல பாத்ரூம் பூட்டி பாத்ரூம்ல போய் அழுதாருங்க அவரு. ஏன்னா வெளியே அழுதா கூட நம்ம கோச்சிக்கும். அது அப்படி கிடையாதுங்க. இவரு மட்டும் அரசியல் வியாபாரம் சொல்லுவாரு எங்க தலைவர் அண்ணாமலையா சார். நீங்க சார் அவங்க தலைவரை எடுத்து நீங்க அவங்க வந்து இந்துத்துவா தலைவர், அவங்க இந்து மத தலைவர், அவங்க வாஜ்பாய் இல்லையா, உங்களுக்கு அத்வானி இல்லையா, மோடி இல்லையா? மோடியை கொண்டாடுங்க போயிட்டு. அதெல்லாம் பண்ணுங்க. இந்த அம்மா பண்ணதான சொல்றாங்க. நாங்க புதுசா ஒண்ணு சொல்லலையே. இந்த அம்மா இந்துத்துவாக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணிச்சோ அந்த ரீசன் தானே நாங்க வந்து பட்டியலிட்டு. இந்து மத நம்பிக்கைகளுக்காக நின்னது வேற, அந்த கருத்துக்காக நின்னது வேற. அவங்க எங்கேயாவது இந்துத்துவ தலைவர்னு சொல்லியிருக்காங்களான்னு நான் 100 தடவை கேட்டேன். அவங்க அடையாளப்படுத்திக்கிட்டாங்க அதை பத்தி. என்ன சார் இது? ஆமாங்க, நீங்க வந்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் அடையாளப்படுத்தி ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் சார். சங்கராச்சாரியாரையே தூக்கி அவங்க உள்ள வச்சிட்டாங்க சார். அப்பவே முடிஞ்சு போச்சு. கதர் நாங்க ஒரு பெரிய கூட்டமே கதறிச்சு அன்னைக்கு. வேண்டாம் இதை பண்ணாதீங்க, நீங்க இது பண்ணக்கூடாது, அவர் பெரியவாள், அவரை மதிக்கக்கூடியவரை அப்படின்னும் போது அம்மையார் ஜெயலலிதா தப்பு தான் அரெஸ்ட் பண்ணாங்க. அப்படிப்பட்டவங்களை போய் நீங்க இந்துத்துவ தலைவர்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. சொல்லுங்க. நீங்க அதான் கோபம் வருது அவருக்கு. நீங்க பெரியவர் ஜெயேந்திரர் அரெஸ்ட் பண்றத பத்தியே பேசுறீங்க. நீங்க அதுதான் முக்கியம்ன்றாங்க. அவர் பண்ண உதவி இருக்கு. அதுக்கு பின்னாடி என்னென்னலாம் இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்களோட உதவி என்னென்னலாம் இவங்க நேரா போயிட்டு திருப்பி அது என்னென்னலாம் பண்ணாங்க சரி பண்றதுக்குலாம் உங்களுக்கு தெரியாதுல. ரொம்ப திருப்பி நம்ம ரொம்ப பேசினா ஏன்னா அவங்க வந்து பேக் டோர்ல நடக்கிற தகவல் எல்லாம் கோபத்துல கொட்டிடுறீங்க. கோபத்துல உண்மையை தெரியணுங்க பப்ளிக்கு. இப்ப நீங்க வந்து நிறைய விஷயம் ஜெயக்குமார் என்ன அவங்க தலைவரை நீங்க தப்பா ஐடென்டிஃபை பண்ணாதீங்க, அடையாளப்படுத்தாதீங்க. அதுக்கு என்ன சொல்லணும்? அவரு மரியாதைக்குரிய பாரத தவறா பேசக்கூடாது அந்த மாதிரி சொல்லணும். நீ எப்படி அரசியல் வியாபாரி அப்படி இல்ல தகுதி இல்ல எப்படி ஒரு பேசலாம் அந்த மாதிரி நீ மட்டும் தரந்தாழ்ந்து பேசும்போது எங்களுக்கும் தரந்தாழ்ந்து பேச தெரியும். எந்த லெவலுக்கு பேச தெரியும். ஏன்னா இந்த அம்மா இருக்கும் போதே வந்துங்க உங்களுக்கு அவங்களுக்கும் சண்டை, வாய்க்கா சண்டை, கூட்டணியை முடிச்சுக்கிட்டீங்க. ஏடிஎம்கேவுக்கும் பிஜேபிக்கும் வேளாகலண்டு அவங்க பாதையை பார்த்துட்டு போறாங்க. நீங்க உங்க பாதை நீங்க இங்க வர வேண்டியது, மோடி வர வேண்டியது, எம்ஜிஆர் சிறந்த தலைவர்ன்றது, அம்மையார் ஜெயலலிதா சிறந்த ஆட்சி கொடுத்தாங்கன்னு வேண்டியது. உங்களுக்கு தலைவர்களே இல்லையா? அப்ப பிஜேபியில வறட்சியா இருக்கா? அதனாலதான் நம்ம அவங்க தலைவரை எடுக்கிறோமா, கடன் வாங்குறோமா? சொல்லுங்க பாக்கலாம். அங்க அவங்க தலைவரை பொறுத்த மட்டுங்க இப்ப ஜெயலலிதா முக்கியமான முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் இருந்தாரு. ஆனா டிவி தினகரன் இருக்காங்க. 2 பேரும் பிஜேபி அலைன்ஸ்ல இருக்காங்க. அவங்க 2 பேரும் அண்ணாமலை மோடி தலைமையை ஏத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை கேட்பாங்க சார். அதுக்குன்னு எடப்பாடி எல்லாம் கேட்க மாட்டார் சார். யாரு? எடப்பாடி கேட்க மாட்டார், ஜெயக்குமார் கேட்க மாட்டார் சார். சீனியருங்க. அண்ணன் எடப்பாடி வந்து மதிக்கிறோம். நம்ம ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர். அதே மரியாதை அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் தினகரன் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களும் ஒரு சீனியர். அவங்க இன்னைக்கு வந்து பிஜேபியோட ஒரு தலைமையை ஏத்துக்கிட்டு இருக்காங்க. சோ அவங்க லீடரு இருக்கும் போது இப்போ ஒரு அலையன்ஸ் எலெக்ஷன் வரும்போது அவங்களுக்கு மட்டும் காமன் கிடையாது. எப்படி நாங்க மோடி படத்தை யூஸ் பண்ண புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்தை போட முடியும், அது மாதிரி ஜெயலலிதா அம்மா படத்தையும் நாங்க போடுறோம். நாங்க அது வந்து தடுக்க முடியாதுல்ல. ஏன்னா அவங்க 2 பேர் கூட இருந்த முக்கியமான லீடர்ஸ். இவருக்கு முன்னாடி முதலமைச்சரா இருந்தார் முன்னாள் முதலமைச்சர். ரெண்டாவது மேக்சிமம் வந்து அண்ணன் தினகரன் தான் 90% ஆஃப் தி இன்னைக்கு வந்து ஏடிஎம்கே ஆளுங்க எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் அந்த அம்மா இருக்கு புரட்சித்தலைவர் அம்மா இருக்கும் போதே வந்து போஸ்டிங் போட்டவர் அண்ணன் தினகரன் தான். ஸோ அவங்க வந்து ஏத்துக்கிட்ட லீடரு எங்க தலைமையை ஏத்துக்கும் போது அப்ப அந்த லெகசியை வந்து நாங்க பேசாம யாரு பேசுறது?
ஆனா திரு ஜெயக்குமார் அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ஆழமான ஸ்டேட்மெண்ட். மத யானையை விட மோசமானவங்க மதவெறி புடிச்சுக்கிட்டு ஆடுறாங்க அப்படின்றாங்க. ஜெயக்குமார் நம்ம ஒரு ஒரு காமெடி பாருங்க, வடிவேல் காமெடி மாதிரி ஒரு பாஸ்ட் டைம் பார்க்கலாம். அவர் இதெல்லாம் சீரியஸாலாம் எடுத்துக்க முடியாது. அண்ணன் எடப்பாடியார் பேசிட்டோம், நாங்க பதில் கொடுக்குறோம். இதுக்கெல்லாம் சீரியஸாலாம் எடுத்துக்க முடியாது. நம்ம இவர் பேசுறதே யாருமே சீரியஸாக எடுத்துக்கிறது கிடையாது. சும்மா டைம் பாசிங், ஏதோ பாசிங் ரெஃபரன்ஸ் இந்த காமெடி டைம் மாதிரி எடுத்துட்டு போக வேண்டியதான். இவர் 1ஆம் தேதி அதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய டீம் டெல்லியில உட்காடுறாங்க பாத்தீங்களா? அடுத்த பிரதமர் யாருன்னு தேர்ந்தெடுக்கிறதுக்கான வேலையெல்லாம் தொடங்கிட்டாங்க அவங்க. இதுக்கப்புறம் அவங்க கூடி பேச முடியாதுங்க. அவங்க அதான் இப்பயே அவங்களுக்குள்ள ஒரு ஃபேர்வெல் வச்சுக்கிறாங்க. ஃபேர்வெல் பார்ட்டின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த பழைய மாணவர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம ஸ்கூல் முடிச்சு போது ஃபேர்வெல் பார்ட்டில இனிமேலாம் ஒன்னா சேர மாட்டாங்க. அப்படி இல்ல, ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் நீங்க அவங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. ஆனா அவங்க ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைச்சது போல தகவல்கள் கிடைச்சது மாதிரி தான் போறாங்க. கிடைச்ச தகவல் படிங்க. அவங்க வர மாட்டாங்க, அவங்க சைட்ல கேம்ப்ல இருந்து சொன்ன தகவல் இது. யார் சார்? எனக்கு முன்னாள் பழைய காங்கிரஸ்ல இருக்கிற முன்னாள் சில லீடர்ஸ் அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க சொன்ன தகவல், கட்டாயம் நாங்க வர மாட்டோம், திருப்பி அவர் தான் வந்துருவாரு, மோடி தான் வந்துருவாரு. ஆமா. ஆனா தமிழ்நாட்டுல அப்படி இல்லையா சார்? இங்க தமிழ்நாட்டு தலைவர்கள் எல்லாம் இங்க சொல்றத பார்த்தா மீண்டும் மோடி வரவே கூடாது, மோடி வரவே மாட்டார், முடிஞ்சு போச்சு, இந்தியா கூட்டணி ஆட்சியில உட்கார போகுது, 60 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்க போறாரு ராகுல் காந்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்களே. எனக்கு தெரியலங்க. டெல்லி அரசியலை தெரிஞ்சு, டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லா எனக்கு தெரிஞ்ச ஒரு லீடர் தமிழ்நாட்டுல இருக்காரு. டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன் இல்ல அந்த சைட்ல அவரு காங்கிரஸ்லயோ டிஎம்கேலயோ ஒரு மதிக்கப்பட வேண்டியது அந்த கட்சியில இருக்காங்க. அவரு ஸ்ட்ராங்கா இது வரைக்கும் நானும் பாக்குறேன், ஸ்ட்ராங்கா இது வரைக்கும் நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம்னு சொல்லவே இல்லை. யார சொல்றீங்க? ஓ, உங்க பழைய குருநாதரா? இல்ல, பழைய குருநாதர் இல்ல, ஒரு அந்த கேம்ப்ல இருக்க முக்கிய லீடர் ப. சிதம்பரத்தை சொல்றீங்க. இது வரைக்கும் அவர் ஸ்ட்ராங்கா சொல்லவே இல்லை. ப. சிதம்பரம் சொன்னாதான் உங்களுக்கு ஒரு வேத வாக்கா இருக்கும். அவர் சொல்லவே இல்லை. அவர் இது வரைக்கும் அவர் ஸ்ட்ராங்கா நாங்க தான் அடுத்தது கவர்மெண்ட், நான் தான் அடுத்தது அப்பவே நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. அவர் சொல்லலாம், அப்ப முடிஞ்சிருச்சு அப்படின்னு. அவர் ஸ்ட்ராங்கா இது வரைக்கும், அவரோ கார்த்திக் சிதம்பரம் இது வரைக்கும் நான் பானும் பாக்குறேன் ஸ்ட்ராங்கா. கார்த்திக் சிதம்பரம் விடுங்க, அவர் ஒரு ட்ராக்ல உங்க தலைவரையே பாராட்டுவார், மோடியை பாராட்டுவார். இல்ல, அவரு இது வரைக்கும் ஸ்ட்ராங்கா அடிச்சு நாங்க தான் வருவோம்னு சொல்லி அவரு எங்கேயுமே அப்பவே டிக்ளேர் பண்ணிட்டீங்க நீங்க. ஆமாங்க, என்னைக்குமே எனக்கு தலைவர் அண்ணாமலைக்கே போன் பண்ணி சொல்லிட்டு, சார் அவர் சொல்லலனாவே அப்ப நம்ம தான் சார் அப்படின்ட்டீங்களே. அப்படி இல்ல, என்னோட அனுமானம், நான் ஜோசியக்காரன் கிடையாது, நிறைய பேர் ஜோசியக்காரன் இருக்காங்க. இல்ல உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை வருஷம் சார் நீங்க பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்? இல்ல, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டேங்க. 96 அலையன்ஸ் நான் தான் ஃபார்ம் பண்ணேன். ஆனா ஸ்டாலின் இல்லைன்னு சொல்லுங்க. என் லெவலுக்கு நான் டிஜிபி ஒன்னு போட்டேன். நான் ரெக்கமெண்ட் பண்ணி தான் ராஜ்மோகன் நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணேன். அண்ணன் ஸ்டாலின் நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணேன். அதாவது ஓவரால் ஒரு 40 இயர்ஸ் இருக்குமா? 40. ராஜசேகர் நாயர்னா ரவியாரம் ரெக்கமெண்ட் பண்ணாரு. ஆனா ஸ்டாலின் தான் கொண்டு. ஆனா இன்னும் 30 இயர்ஸ்க்கு ஒரு 1 இயர் ஒரு டிஜிபி ஆக முடியாது நான் சொன்னேன். அது ஒத்துக்கிட்டாரு அவரு. ஒரு சீஃப் செக்ரட்டரி நான் என்னால டைரக்டால நான் போயிட்டு டிவி வெங்கட்ராமன் என் அங்கிள் தான் கூப்பிடுவேன். என் லெவல்ல பார்த்துட்டேன். ஒரு அலையன்ஸை நான் 96 நானும் அண்ணன் ஸ்டாலின் தான் கூட பேசி அதுக்கு இப்போ ஜெயிச்ச பிறகு கலைஞர் அண்ணன் ஸ்டாலின் கூட்டு போவோம் என்ன வெற்றி வேலையோ கலைஞர் சொன்ன வார்த்தை வாங்க பின்னணி இசை பாடியவர்கள். ஆமா, அண்ணன் ஸ்டாலின் இல்லைன்னு சொல்லுங்க. 96 அலையன்ஸ். இப்போ என்ன சொல்றீங்க? அந்த மாதிரி சிதம்பரம் சொல்லாதனால முடிஞ்சிருச்சுன்றீங்க. சிதம்பரம் இது வரைக்கும் அவர் அவர் தலைவர் மரியாதைக்குரிய சிதம்பரம் இது வரைக்கும் அடிச்சு நாங்க தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணோம்னு காங்கிரஸ்ல கார்கே சொல்றாரு, ஜெயராம் ரமேஷன் சொல்றாரு, ராகுல் காந்தி சொல்றாரு. ஆனா கட்சியை வழி நடத்துறவரு, இந்த தேர்தல் அறிக்கையை நீங்க பேசும் பொருள் ஆக்குனவரு, அந்த கட்சிக்கு அவர் தான் இன்னைக்கு டெல்லியில அதிகாரிங்க மத்தியில நீங்க அவர்கிட்ட ஒர்க் பண்ணவங்க தான் நீங்க உயர் பொறுப்புல எல்லா அதிகாரிங்க இருக்காங்க. யாருக்கிட்ட டாப் மோஸ்ட் எல்லாமே இருக்கிறாங்க. அவர் வாயில இருந்து அடிச்சு நாங்க தான் கவர்மெண்ட்னு இது வரைக்கும் அவர் சொல்ல. பாக்கலாம் மக்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னு ஜூன் 4 நீங்க தானே சொன்னீங்க. அது அதிக இவங்க தலைவர்கள்லாம் சொல்றாங்கன்னு. அவரு வாயில இது வரைக்கும் நான் ஒன்னும் பெருசா ஒன்னும் ஒரு ஸ்ட்ராங்கா. ஆனா கடைசி ஜனநாயகம் மக்கள் தானே சார். மக்கள் ஒரு ஜனநாயகம் ஒரு தீர்மானிச்சிருப்பாங்கல்ல. மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்தது மரியாதைக்குரிய மோடி தான் இந்தியாவை வழி நடத்தணும். அவர் தான் இந்தியாவை ஒற்றுமைப்படுத்தி நம்ம கூட இருக்கிற நம்ம ஒட்டி இருக்கிற நாடுகளுக்கு மத்தியில் அவர் தான் ஸ்ட்ராங் மேனா இருப்பாரு. உலக தலைவர் மத்தியில வேர்ல்டு லீடரா இருக்குது நம்ம இருக்கலாம். அது மாதிரி தமிழ்நாட்டுல வருங்கால எதிர்காலத்துல தமிழ்நாட்டை லீட் பண்ற ஒரு தலைவர்னா தலைவர் அண்ணாமலை தான். நிறைய விஷயங்கள் சார் நீங்க சொல்லியிருக்கிறது, புதுசா சில தகவல்கள் எல்லாம் சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் உண்மையா அப்படின்றதையும் மக்களும் கூட கருத்துக்களா சொல்வார்கள். நேரில் நேரம் கொடுத்து பேசுறதுக்கு நன்றி கராத்தே சார். நன்றி.